In the name of the Father, the Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை நாங்கள் துவங்க விரும்புகிறோம். Wherever you are watching from, whichever nation you belong to. நீங்கள் எந்த தேசத்திலிருந்து அல்லது எந்த பகுதியிலிருந்து இந்த ஆராதனையை நீங்கள் கலந்து கொண்டிருந்தாலும் சரி. It's so wonderful to have one heavenly Father. நம்ம எல்லாருக்கும் ஒரே பரலோக தகப்பன் இருக்கிறது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம். And he is above all the powers of this world. அவர் தாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளுக்கும் மேலான வல்லமைகளை உடைய தேவனாய் இருக்கிறார். Everything is going towards his purposes and will in this world right now. இந்த வெளியிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தேவனுடைய திட்டங்களுக்கு நேராக நோக்கங்களுக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. Sometimes we may not understand the complications and the implications of things happening around us. சில நேரங்களிலே நம்மை சுற்றி இருக்கிறதான காரியங்கள் நமக்கு புரிய முடியாமல் காணப்படலாம் அல்லது காரியங்கள் நடைபெறுவதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாமல் காணப்படலாம். It took many years for me to understand this great truth. இந்த மிகப்பெரிய சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு அநேக வருடங்கள் பிடித்தது. Whatever may happen around us, நம்மை சுற்றிலும் எந்த காரியங்கள் நடந்தாலும் சரி, God is taking us towards his own plans and purposes for his church. கர்த்தர் தாமே தம்முடைய சொந்த திட்டங்களுக்காக நோக்கங்களுக்காக தம்முடைய சபைக்கு ஏதுவான திட்டங்களுக்கு நோக்கங்களுக்கு ஏதுவாக கர்த்தர் நம்மை எடுத்துச் செல்கிறார். This is what Apostle Paul is writing in the book of Ephesians. இதைத்தான் எபேசியர் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். Everything it's for the church. எல்லாமே சபைக்காக இருக்கிறது. Every truth and everything that was hidden through the ages is now being revealed in the church of Jesus. காலங்கள் தோறும் மறைக்கப்பட்டிருந்ததான இந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து தமது சபையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். So let us really bow down before this throne this evening. எனவே இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த மாலை வேளையிலே நாம் பணிந்தவர்களாக And we say, Lord, you are above everything in this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீரே எல்லாவற்றுக்கும் மேலான தேவனாய் இருக்கிறீர். That we say, Lord, you are my best protection. ஆண்டவரே, நீதாம் இந்த உலகத்திலே என்னுடைய சிறந்த பாதுகாப்பாய் இருக்கிறீர். Even in times of loneliness, ஆண்டவரே, தனிமையின் நேரங்களிலே கூட, even when people you trusted forsake you, நீங்கள் நம்புகிற ஜனங்கள் உங்களை கைவிட்டு போகிற சமயத்திலும் கூட, God says, I will be the portion of your life. கர்த்தர் சொல்கிறார், நானே உன்னுடைய வாழ்க்கையினுடைய பங்காய் இருப்பேன். I am the one who sustains you. நான் தாமே உன்னை தாங்குகிற தேவனாய் இருக்கிறேன். I am the one who created you. நானே உன்னை சிருஷ்டித்த தேவன். And I will be with you till the end of your times. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். Fear not, O Israel. இஸ்ரவேலே பயப்படாதே, இஸ்ரவேலே பயப்படாதே. Fear not, O Israel. இஸ்ரவேலே பயப்படாதே. I am the one who chose you from all the nations of this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கு மத்தியிலே நான் தாமே உன்னை தெரிந்து கொண்டேன். Just like a father would carry his son, I carried you on my shoulders. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தன்னுடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல இவ்விடம் வரைக்கும் நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். Just as an eagle would carry his chickens, this is what I did with you. ஒரு கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு செல்வது போல உன்னை இம்மட்டுமாக சுமந்து வந்தேன். In your times of loneliness, I was carrying you. உன்னுடைய வாழ்க்கையின் தனிமை நேரங்களிலே நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Lord, I thank you for your wonderful promises this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Lord, I thank you that you are always with us. ஆண்டவரே, நீர் எப்பொழுதுமே எங்களுடனே இருந்தீர், அதற்காக உமக்கு நன்றி. Lord, even at times when we did not follow you, ஆண்டவரே, சில வேளைகளில் நாங்கள் உம்மை பின்பற்றி வராத நாட்களிலும் கூட, even in times when we took to our own roads, our own ways, சில நேரங்களில் எங்களுடைய சொந்த பாதைகளை எங்களுடைய சொந்த வழிகளை நாங்கள் தெரிந்து கொண்ட நாட்களிலும் கூட, Lord, you are still with us. ஆண்டவரே, அந்த நாட்களிலும் நீர் எங்களுடனே கூட இருந்தீர். Even in times of our unfaithfulness, ஆண்டவரே, நாங்கள் உண்மையற்றவர்களாய் நடந்த நாட்களிலும் கூட, Lord, in those days you were extremely faithful to us. ஆண்டவரே, அந்த நாட்களிலும் கூட நீர் மிகவும் உண்மை உள்ளவராக எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தீர். You never broke your covenant. ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கையிலே ஒருபோதும் நீர் உடைக்காத மாறாத தேவனாய் இருந்தீர். We just want to take some time to pray for those who celebrated the birthdays or wedding anniversaries this past week. கடந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை கொண்டாடின ஒருவருக்காக நாம் ஜெபிக்க இந்த நேரத்தை The எடுத்துக்கொள்ளலாம். promise verses for you is from Exodus chapter 14 verse 14. உங்களுக்கான வாக்குத்தத்த வசனம் யாத்ராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். God says, I will battle for you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். You be quiet, you be still. நீங்கள் அமைதியாக இருங்கள்.
but I will battle for you. ஆனால் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். When I battle for you, success is on the way. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பாதையிலே வெற்றி உண்டு. If you are battling, I have to be silent. நீங்கள் யுத்தம் பண்ண ஆரம்பித்தால் நான் அமைதியாயிருப்பேன். But if you are silent, I will battle for you. ஆனால் நீங்கள் அமைதியாயிருந்தால் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். I will destroy your enemies. உன்னுடைய எதிராளிகளை நான் அழித்து போடுவேன். And when I destroy them, it's going to be real destruction. நான் உன்னுடைய விரோதிகளை அழிக்கும் பொழுது அது உண்மையான ஒரு அழிவாய் காணப்படும். Father, I pray for these wonderful people. பிதாவே, இந்த அற்புதமான ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Lord, I thank you that you have extended our lives and you enabled us to celebrate one more birthday. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய நாட்களை அதிகரித்து கொடுத்து இன்னொரு வருடத்தை கூட காண எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, I pray that you really bless these people mightily. ஆண்டவரே, உண்மையாகவே வல்லமையான விதத்திலே இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். That they really know that you will never leave them or forsake them. ஆண்டவரே, நீர் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர்களை கைவிடுவதும் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் That goodness and mercy will follow them all through their lives. அவருடைய வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர நீ உதவி செய்தருளும். Lord, wherever they are now, please, Lord, take them into your hands. இந்த வேளையில் அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, நீர்தாமே அவர்களை உம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்வீராக. Thank you, Lord, that you are the protector and the provider of our lives. ஆண்டவரே, நீர்தாமே எங்களுடைய வாழ்க்கையின் போஷிக்கிறவராக பாதுகாக்கிறவராக இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you for your protection upon your people till this day. ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் உம்முடைய ஜனங்கள் மீது நீர் கொண்டிருந்த ஆண்டவரே நீர் கொடுத்ததான உம்முடைய பாதுகாப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we do not know what's going to happen in the future. ஆண்டவரே, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. But you know every detail of our lives. ஆனால் நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன தகவல்களையும் கூட நீ நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறாய். Whether it's the third wave or the fourth wave. ஆண்டவரே, ஒருவேளை இப்பொழுது மூன்றாம் அலையோ நான்காம் அலையோ எது வந்தாலும் சரி, Lord, you are the one who's there to protect us. ஆண்டவரே, நீர்தாமே எங்களை பாதுகாக்கும்படியாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறேன். And you have everything under your control this evening. ஆண்டவரே, உம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த மாலை வேளையில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. I pray for everyone of this congregation. ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் I ஜெபிக்கிறேன். pray for every co-worker, every pastor. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக உடன் ஊழியர்களுக்காக நான் Lord, I ஜெபிக்கிறேன். pray for every congregation in Trichy and Tamil Nadu in India. ஆண்டவரே, திருச்சியிலும் தமிழ்நாட்டிலும் இந்திய தேசத்திலும் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக நான் Lord, ஜெபிக்கிறேன். I pray for every leader and pastor who's really toiling for you right now. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காக உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு போதகருக்காக, ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Lord, be the protector and provider. ஆண்டவரே, நீர்தாமே அவருடைய பாதுகாப்பாளராக போஷிக்கிறவராக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you really speak to us through your word right now. ஆண்டவரே, நீர்தாமே உம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த நாளில் எங்களோடு கூட பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, let your word really touch us deeply. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. So, let me come back to Philippians chapter 1. இந்த நாளிலே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியுமாக நான் வர விரும்புகிறேன். We'll be meditating from verses 20 to 26. 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். So, before I do that, I just want to make a few announcements this evening. அதை நாம் தியானிக்க செல்வதற்கு முன்பதாக ஒரு சில அறிவிப்புகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். I think Friday late night they said on Sunday worship centers are going to be open to public. வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட நடு இரவின் போது சொன்னார்கள், ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமையானது எல்லா விதமான வழிபாட்டு தலங்களையும் திறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் என்று சொல்லி. But we decided not to open it today, but maybe in the coming Sunday, on the coming Sunday. ஆனால் இந்த நாளிலே இப்போ நம்முடைய சபை கட்டடத்தை திறக்க வேண்டாம், ஆனால் வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். Because there's a lot to be done in this building before we start services once again. ஏனென்றால் ஒரு முறை நம்ம ஆராதனைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஏராளமான ஆயத்த வேலைகளை இங்கே செய்ய வேண்டியதாக இருக்கிறது. So everything is a little slow now, but don't worry. Coming Sunday we will see each other in this building. எல்லாமே இப்பொழுது மெதுவாக போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாகவே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கலாம். Unless the government issues new orders. ஒருவேளை அரசாங்கத்திலிருந்து ஒரு புதிதான சட்டங்கள் மாறுபட்டு வராமல் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் சந்திக்கலாம். You know, I see this happening in Germany every time they are changing the rules. ஏனென்றால் ஜெர்மனி தேசத்தில் கூட இதை நான் பார்க்கிறேன், அடிக்கடியாக அரசாங்க சட்டங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். First they said everyone can travel. முதலாவது சொன்னார்கள் எல்லாருமே பிரயாணப்படலாம். In summer you can go wherever you want to. முதலில் சொன்னார்கள் நீங்க இந்த கோடை விடுமுறையிலே நீங்க விரும்பின இடங்களுக்கு செல்லலாம் என்று சொல்லி. But now they say when you come back you're going to be in 14 days in quarantine. ஆனா இப்பொழுது சொல்லுகிறார்கள் நீங்க விடுமுறையிலிருந்து திரும்பி வரும்பொழுது 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். Because everything can change, everything can change. ஏனா எல்லாமே மாற முடியும்.
they're not doing this because they want to trouble us. அவர்கள் நம்மை ஏதோ தொந்தரவு செய்யும்படியாக இப்படிப்பட்டதான சட்டங்களை போடுவதல்ல. Even the scientists say they don't know everything about this sickness. ஏனென்றால் தற்போது இருக்கிறதான வியாதி நிமித்தமாகவே அவர்கள் இந்த சட்டங்களை போட வேண்டியதாக இருக்கிறது. Day before yesterday I was talking to a very important person. நேற்று முந்தைய தினத்திலே ஒரு முக்கியமான நபரோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். And this is what the government tells them. இப்பொழுது இருக்கிறதான அரசாங்கம் இதைத்தான் சொல்லுகிறார்கள். Be prepared for the third wave. மூன்றாவது அலைக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டிருங்கள். Maybe it's going to hit hard on little children. ஒருவேளை இது வந்து சிறு பிள்ளைகளை அதிகமாக பாதிக்கலாம் என்று சொல்லி. It can even spread to normal air just like that. இது சாதாரணமான காற்றின் மூலமாக கூட மற்றவர்களுக்கு பரவ முடியும் என்று சொல்லி. Infection is going to be very very easy. இந்த தொற்றானது மிக எளிதாக மற்றவர்களுக்கு பரவ முடியும் என்று சொல்லுகிறார்கள். So what you have to do, not only wear the mask and keep to social distancing. எனவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முகக்கவசம் அணிந்து கொண்டு சமூக இடைவெளியை பின்பற்றுவது மாத்திரமல்ல. But all the places you are sitting or sleeping or where you are, it must be totally ventilated. நீங்கள் அமர்கிற இடம், வேலை செய்கிற இடம் அல்லது நீங்கள் தூங்குகிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அது வந்து நல்ல காற்றோட்டமுள்ள இடமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள். Normally sometimes we just shut all doors and put on all screens and then we go to sleep. சாதாரணமாக நம்ம கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் அடைத்துக்கொண்டு அங்க இருக்கிறதான ஸ்கிரீன்களை கூட நம்ம வந்து மூடி விட்டு தூங்க செல்வோம். Please don't do this. தயவு செய்து இதை செய்யாதீர்கள். Just open the doors, keep everything ventilated. முடிந்த அளவுக்கு எல்லா இடமுமே நீங்க காற்றோட்ட வசதி இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளுங்கள். Take care of this beautiful little ones. நம்ம மத்தியில காணப்படும் இந்த அழகான சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். They must be protected from all sides before any infection. அவர்களுக்கு எந்த ஒரு தொற்றும் ஏற்படாதபடி பிள்ளைகள் முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். So in the middle of the week most probably I'll send you a video. இந்த வாரத்தின் மத்தியிலே நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவை நான் அனுப்புவேன். And then you will know how things are going to happen on Sunday. அதற்கு பின்பதாக வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து உங்களுக்கு நிச்சயமாகவே காரியங்கள் வெளிப்படும். This coming week most probably we have to work hard to get this thing ready for coming Sunday. வருகிறதான இந்த வாரத்திலே நாங்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்காக எல்லாவற்றையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. Because of the sickness we asked all the believers not to come to the church building. இந்த வியாதி தொற்று நிமித்தமாக யாருமே இப்பொழுது சபை கட்டடத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லி விசுவாசிகளுக்கு சொல்லி இருந்தோம். But that means all the burdens fell on the shoulders of our co-workers and pastors. அப்படி என்றால் இங்கே இருக்கிறதான போதகர்கள் உடனோடிகளுடைய தோள்களின் மேலேதான் இப்பொழுது செய்யப்படுகிறதான எல்லா வேலைப்பளுவுமே நடந்து கொண்டிருக்கிறது. Once I saw a little cat jumping from the third floor. ஒரு முறை நான் பார்த்தேன் ஒரு சின்ன பூனைக்குட்டி 3ஆம் மாடியிலிருந்து கீழே குதித்தது. And I was shocked. I thought it's going to die. நான் நினைத்தேன் இந்த பூனைக்குட்டி இறந்து விடுமோ என்று சொல்லி உண்மையாகவே அதிர்ச்சி அடைந்தேன். It just jumped down and he was walking as if nothing had happened. அது 3ஆம் மாடியிலிருந்து கீழே குதித்து ஒன்றுமே நடக்காது போல மெதுவாக அப்படியே நடந்து சென்றது. God has made it so wonderfully, these bones. It just walked away. அந்த பூனையினுடைய கால்களை தேவன் அவ்வளவு ஒரு அழகாக வடிவமைத்திருக்கிறார். அதனால எவ்வளவு உயரத்திலிருந்து குதித்தாலும் அதற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. But if an elephant is going to fall down, ஆனால் ஒரு யானை மேலே இருந்து கீழே விடும் என்று சொன்னால் it's going to be very very tough to stand up once again. அந்த யானை திரும்ப மேலே எழும்பி நிற்பது அது மிக மிக கடினமானது. So it's almost similar with our ministry. அதே போல தான் நம்முடைய ஊழியமும். Every day food is being prepared here in our kitchen. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமையலறையிலே உணவானது தயாரிக்கப்படுகிறது. I am so happy that we can feed 1,000 people in our city. ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கு நம்மால் உணவு வழங்க முடிகிறதை குறித்து உண்மையாகவே நான் சந்தோஷப்படுகிறேன். People before our church, before our old Moses building. நம்முடைய சபை கட்டடத்துக்கு முன்பதாக அதேபோல பழைய மோசி மினிஸ்ட்ரிக்கு முன்பதாக. And especially our co-workers take a huge risk in providing food for those people on the streets. அதேபோல தெருக்களிலே இருக்கிறதான ஜனங்களுக்கு கூட நம்முடைய உடனடியர்கள் மிகுந்த அபாயத்தின் மத்தியில கூட அங்கே கடந்து சென்று நேரடியாக உணவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். Not only but also in Punjab and Orissa and Bihar and also in Maharashtra we are doing the same thing. பஞ்சாபிலும் ஒரிசாவிலும் மகாராஷ்டிராவிலும் கூட இந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். I am so happy that we can do this. இப்படிப்பட்ட ஊழியங்கள் நம் மத்தியில் நடைபெறுவதை குறித்து உண்மையாகவே நான் சந்தோஷப்படுகிறேன். Because I personally believe with all of my heart. ஏனென்றால் என்னுடைய முழு இருதயத்தோடு கூட இந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். Christians have to be people who give to other people. கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Whenever I think about our nation of India, எப்பொழுதெல்லாம் நம்முடைய தேசத்தை பற்றி நான் நினைக்கிறேனோ, how many missionaries and fathers and sisters came to our nation and built the church, built the schools. It really strikes me when our women co-workers are being insulted by these fellows. ஆனால் இங்க இருக்கிறதான
சகோதர உடனூழியர், அதாவது உடனூழியராக இருக்கிறதான சகோதரிகளை மோசமாக பேசும் பொழுது நிச்சயமாகவே அது எனக்கு பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியம். I do not know whether they have mothers or sisters in their lives. அவர்களுக்கும் தாய்மார்கள் தங்கைமார்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். I do not know. I don't understand these fellows completely. இப்படிப்பட்ட நபர்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. But anyway, they float a rumor the church has been sealed. ஆனால் எப்படியோ இங்கே ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய சபை கட்டணம் இப்பொழுது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. 2 or 3 people, not much people, 2 or 3 people asked us also. அநேகர் இல்லை, ஆனால் 2-3 பேர் அழைத்து அதை குறித்து கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன். We heard the church is being sealed. ஏதோ சபை கட்டணம் சீல் வைக்கப்பட்டதாக கேள்விப்பட்டோமே. You are buying all the food from the hotels and giving it away. நீங்க சாப்பாடெல்லாம் கூட கடையில வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கீங்களாமே. Some of these fellows know more than what is happening here. அதாவது இங்க நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை விட அவங்களுக்கு நிறைய தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். I do not know where they get these revelations. இந்த வெளிப்பாடெல்லாம் அவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. I don't know whether they have any work or not in their lives. அவங்களுக்கு செய்வதற்கு ஏதாவது வேலை இருக்கிறதா அல்லது வேலை இல்லாத நபர்களா என்று தெரியவில்லை. And maybe this is the only work they do in their lives. ஒருவேளை அவங்க வாழ்க்கையில செய்கிற ஒரே வேலை இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். So anyway, if these things are being brought to your ears, எப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய காதுகளுக்கு கொண்டு வரப்படும் என்று சொன்னால், please inform us of the person who is telling you this. தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி உங்களிடத்தில் யார் பேசுகிறார்களோ அவர்களை குறித்தான தகவல்களை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். So that we can take appropriate action. அதனால நாங்க சரியான நடவடிக்கைகளை அந்த நபர்கள் மீது நாங்க எடுக்கும்படியா. Because these cowards don't come straight to you and speak to you. ஏனென்றால் இந்த கோழைகள் எல்லாம் நேரடியாக வந்து எங்களோடு கூட பேசுவதில்லை. They just hide somewhere and they are just striking from behind the hedges. அவர்கள் எங்கேயோ மறைந்து கொண்டு தலைகளை மறைத்துக்கொண்டு இங்கே தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். So I think this is enough now. இப்பொழுது இதை குறித்தான தகவல் போதும் என்று நினைக்கிறேன். So let me get back to the word of God. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வரலாம். There are many people whom I really admire next to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக என்னுடைய வாழ்க்கையில மிக அதிகமாக நான் மெச்சிக்கொள்ளுகிற பாராட்டுகிற நபர்கள் உண்டு. I think first on this list surely it is Apostle Paul. முதலாவதாக இந்த பட்டியலிலே நான் சொல்கிறதான முதல் நபர் அப்போஸ்தலனாகிய பவுல். Do you know yesterday the 3rd of July is the day when Apostle Thomas was killed in Chennai. உங்களுக்கு தெரியுமா, நேற்றைய தினம் ஜூலை 3ஆம் தேதி தான் இந்த அப்போஸ்தலனாகிய தோமா சென்னை பட்டணத்திலே இரத்த சாட்சியாக மரித்த நாள். And so many Christians celebrate this day and remember him. அநேக கிறிஸ்தவர்கள் அந்த நாளை குறித்து நினைவு கூர்ந்து அதை கொண்டாடுகிறார்கள். I wanted to tell this even in the first service but I totally forgot about it. முதல் ஆராதனையில கூட இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் முழுவதுமாக மறந்துவிட்டேன். This man filled with the Holy Spirit came all the way up to China and came back to India. இந்த நபர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக சீனாவுக்கு வந்து அங்கிருந்து நேராக இந்திய தேசத்துக்கு வந்தார். I do not know how he covered these miles. I do not know. அதாவது இத்தனை கிலோமீட்டர்களை எப்படித்தான் அவர் அந்த நாட்களிலே கடந்து வந்தார் என்பதை குறித்து என்னால் சிந்தித்து பார்க்கவே முடியவில்லை. Maybe it's about 20,000 kilometers. ஒருவேளை கிட்டத்தட்ட அது 20,000 கிலோமீட்டர்கள் இருக்கலாம். I don't know how this man ever did this. எப்படி இந்த நபரால் இதை செய்ய முடிந்தது என்றே எனக்கு தெரியவில்லை. Without any planes, without any cars, without any motorcycles. அந்த நாட்களிலே எப்படிப்பட்ட எந்த ஒரு விமான போக்குவரத்தோ அல்லது கார்களோ அல்லது மோட்டார் பைக்குகளோ இல்லாத ஒரு காலம் அது. And sometimes you ask the question, why did these people do this? சில நேரங்களிலே நாம் நினைக்கலாம், ஏன் இந்த ஜனங்கள் இப்படிப்பட்டதான சிரமத்தை எடுத்துக்கொண்டார்கள். Sometimes for us even to go to Pudukkottai road we need a two-wheeler. சில நேரங்களிலே புதுக்கோட்டை ரோட்டுக்கு போவதற்கே நமக்கு ஒரு 2 சக்கர வாகனம் தேவைப்படுகிறது. Oh, can I have a scooter or a two-wheeler now? எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கூட்டரோ அல்லது 2 சக்கர வாகனமோ கிடைக்குமா? This man comes all the way from Palestine up to China and back to India. ஆனால் இந்த நபர் பாலஸ்தீனாவிலிருந்து சீனாவுக்கு சென்று சீனாவிலிருந்து இந்திய தேசத்திற்கு இந்த வழி நெடுக அவர் கடந்து வந்தார். And does his ministry even in Kerala up to Chennai. அவருடைய ஊழியத்தை கேரளாவிலும் அதேபோல சென்னை பட்டணம் வரைக்கும் அவர் செய்து வந்தார். Traces of his ministry you can see all over. அவருடைய ஊழியத்தினுடைய அடிச்சுவடுகளை பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலுமே அதை நாம் பார்க்க முடிகிறது. What a passion, what a passion. எப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை, ஒரு இதயத்தினுடைய வைராக்கியம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். Without passion you cannot accomplish certain things like this. வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை இல்லாமல் ஒருபோதும் ஆண்டவருக்காக அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து முடிக்கவே முடியாது. Sometimes people with a passion create history in their lives. சில நேரங்களில் இப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள ஜனங்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையிலே வரலாறுகளை படைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். They have such a passion in their hearts for Jesus and his church. அவருடைய இயேசு கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சபைக்காகவும் மிகப்பெரிய வைராக்கியம் அவருடைய இருதயங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் and they will sacrifice
sacrifice anything in order to come and do certain things for God in their lives. தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். You know, you can see this again and again in history, in the history of the Christian church. மறுபடியுமாக கிறிஸ்துவ சபை வரலாற்றிலே இதை நீங்கள் பார்க்க முடியும். It was not only Apostle Paul but also Apostle Peter. இது அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்கலாம். All the apostles except John died a violent death. அப்போஸ்தலனாகிய யோவானை தவிர மற்ற எல்லா அப்போஸ்தலருமே வன்முறையான மரணத்திலே தான் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். But even though they faced violence, they never went back in their lives. தங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய போராட்டங்களை அவர்கள் சந்தித்த நாட்களிலும் கூட தங்களுடைய விசுவாசத்திலே அவர்கள் பின்வாங்கவே இல்லை. Because Jesus says, go into all the world, I am with you till the end of the times. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகமெங்கிலும் புறப்பட்டு செல்லுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். And these people just obeyed what Jesus said to them. இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு என்ன காரியத்தை சொன்னாரோ அவைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கடந்து சென்றவர்கள். The passion of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வைராக்கியம் was just driving them and driving them. அவர்களை நெருக்கி ஏவினது, அவர்களை நெருக்கி ஏவினது. They never thought that they will go back to Palestine. அவர்கள் நிச்சயமாகவே திரும்பி பாலஸ்தீனாவுக்கு வருவோம் என்று நினைக்கவே இல்லை. It was only a one-way ticket, I tell you. அவர்கள் கடந்து சென்றது அது ஒரு வழி பாதை என்று நான் They சொல்லுகிறேன். never planned the return back to Palestine. ஒருபோதும் பாலஸ்தீனாவுக்கு நாம் திரும்பி வருவோம் என்று சொல்லி அவர்கள் திட்டம் பண்ணவே இல்லை. They knew if they are going to go, they are going to go. அவர்கள் கடந்து செல்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக திரும்பி வரமாட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். Jesus never said go and come back. இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை, நீங்கள் போங்கள் பின்பு திரும்பி வாருங்கள் என்று. Go ye into all the world and come back. அவர் இப்படி சொல்லவில்லை, நீங்க உலகமெங்கிலும் சென்று திரும்பி வாருங்கள் என்று சொல்லவில்லை. No, he said go into all the world. உலகமெங்கிலும் புறப்பட்டு செல்லுங்கள் என்று மாத்திரமே சொன்னார். You know, I do not know whether you know the history of Martin Luther, Dr. Martin Luther from Germany. ஜெர்மனி தேசத்தில் இருக்கிறதான டாக்டர் மார்ட்டின் லூத்தர் அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு I தெரியவில்லை. greatly admire this man. இந்த மனிதனை நான் அதிகமாக மெச்சிக்கொள்ளுகிற ஒரு பாராட்டுகிற மனிதனாக Yes, he had some mistakes, I know this. அவருடைய வாழ்க்கையிலும் சில தவறுகள் இருந்தது. No one is perfect except Jesus. இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே பரிபூர்ணமான நபர் யாருமே இல்லை. One of his biggest mistakes was he was against the Jews. அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்று சொன்னால் யூதர்களுக்கு விரோதமாக அவர் இருந்ததுதான். I do not know why he came to this conclusion. ஏன் இப்படிப்பட்டதான ஒரு முடிவுக்கு அவர் வந்தார் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. But he placed his life on the altar in order to get the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பறைசாற்றும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை பலிபீடத்தின் மீது வைத்த ஒரு நபர் அவர். He saw many mistakes in the church of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலே அந்த நாட்களிலே காணப்பட்ட अनेक தவறுகளை பார்த்தவர். And he said, I just want to change it. I want to change it. பின்பு அவர் சொன்னார், இவைகளெல்லாம் நான் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். He knew if this is going to be a battle now. அவர் சொன்னார், அவருக்கு நிச்சயமாக தெரியும் இப்படி நான் மாற்றுவது எனக்கு மிகப்பெரிய போராட்டத்தை கொடுத்தாலும் I சரி, may lose my entire life. ஒருவேளை என்னுடைய ஜீவனையே நான் அழிக்க வேண்டியதா இருந்தாலும் சரி. But he said, no, here am I can do no other. அவர் சொன்னார், ஆண்டவரே இதோ இருக்கிறேன், என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. So help me God. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Here I stand, I can do no other. ஆண்டவரே இதோ உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறேன், வேறு எதுவும் என்னால் செய்ய முடியாது. So help me God. ஆண்டவரே எனக்கு உதவும். Do you know why? ஏன் தெரியுமா? He knew that he could be killed. அவருக்கு தெரியும் அவர் சீக்கிரமாக மரிக்க போகிறார் என்று சொல்லி. After he presented his thesis, தன்னுடைய அந்த எழுதப்பட்டதான அந்த வரிகரைகளை அவர் கொடுத்த பிற்பாடு, after he went to his room, தன்னுடைய அறைக்கு சென்ற பிற்பாடு, it was a battle. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டம். He was crying out to God. அவர் சத்தமிட்டு தேவனை நோக்கி அழ ஆரம்பித்தார். Lord, are you dead this evening? ஆண்டவரே நீர் மரித்து போய் விட்டீரா? No, you cannot die. இல்ல ஆண்டவரே நீர் மரித்து போக முடியாது. I just want to put my trust upon you. ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை உம்மீது மீது நான் வைக்க He விரும்புகிறேன். not only escaped death, அவர் மரணத்துக்கு தப்பித்தது மாத்திரமல்ல, he changed the entire Christian world forever. கிறிஸ்தவ உலகத்தை என்றென்றைக்குமாக அவர் மாற்றி அமைத்தார். Not by works but only through faith you are saved. நாம் ரட்சிக்கப்படுவது கிரியையினால் மாத்திரமல்ல, நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். And this is the knowledge and this is the truth on which Apostle Paul was building all of his epistles. இந்த சத்தியத்தின் அறிவினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்கள் எல்லாவற்றையும் எழுதி இருக்கிறார். He said, no, it is not because of works. இது நம்முடைய கிரியைகளினால் உண்டானதல்ல. Because whatever you do will never match the holiness of God. ஏனென்றால் நீங்க எந்த காரியத்தை செய்தாலும்
செய்தாலும் சரி அது தேவனுடைய பரிசுத்தத்திற்கு ஈடாகாது. However sanctified you may be, it will never match the sanctification of God. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாலும் சரி அது தேவனுடைய பரிசுத்தத்திற்கு ஈடாகாது. And this is the reason why you need the grace of God to come to his holy presence. இந்த காரணத்தினால் தான் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு அவருடைய கிருபை அவசியம். And when you look into the end of this chapter, the first chapter of Philippians, இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய இறுதிக்கு நீங்கள் வரும்பொழுது, this man was already about 55 years of age. இந்த நிருபத்தை எழுதும்போது கிட்டத்தட்ட அவருக்கு 55 வயது இருந்திருக்கலாம். He was not a very old person. அந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் வயதானவர் அல்ல. Sometimes we imagine old people, they can go. சாதாரணமாக நாம் நினைப்போம் வயதானவர்கள் தானே மரிப்பதற்கு ஆசைப்படுவார்கள் என்று நினைப்போம். This is the reason why he wants to die very quickly. இந்த காரணத்தினால் தான் அவர் மரிப்பதற்கு ஆசைப்பட்டார் போல என்று நினைப்போம். No, he was not a very old person. இல்லை இந்த நிருபத்தை எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நடுத்தர வயதுதான். He is writing this letter to the church whom he really loves. நான் மிகவும் நேசிக்கிறதான இந்த சபைக்கு அவர் இந்த நிருபத்தை எழுதினார். From the first day of this church he was with them. இந்த சபையினுடைய முதல் நாளிலிருந்தே இந்த சபையுடனே கூட அவர் இருந்தவர். And he has an excellent and an exclusive relationship with this one church. இந்த ஒரு சபையோடு கூட அவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு முழுமையான அன்பு இந்த சபையோடு கூட அவருக்கு இருந்தது. For me to live is Christ and to die is gain. என்னை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Christ is the foundation of my life. கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாய் இருக்கிறார். He is the one whom I really want in my life forever. அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில் என்றென்றைக்குமாக நான் விரும்பி கேட்கிற ஒரு நபர். But even if I am going to die, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் மரித்து போனாலும் சரி, when you read the scriptures you say exactly, he says, I do not know what's going to happen. இந்த நிருபத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் சொல்கிறார், ஒருவேளை நான் ஜீவிக்க போகிறேனோ இல்லையோ எனக்கு தெரியும். Maybe I come out of this prison. ஒருவேளை இந்த சிறைச்சாலையிலிருந்து நான் வெளியே வரலாம். But maybe I am going to be beheaded. ஒருவேளை நான் சிறைச்சேதம் பண்ணப்படலாம். Because as a Roman citizen he has a privilege of being beheaded. ஏனென்றால் ஒரு ரோம குடிமகனா இருக்கிறபடினாலே சிறைச்சேதம் பண்ணப்பட்டு மரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு இருந்தது. Because the Roman citizens may never be crucified. ஏனென்றால் ஒரு ரோம குடியுரிமை பெற்ற ஒரு நபரை ஒருவர் சிலுவையில் அறையக்கூடாது. He can only be beheaded. அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு தான் கொலை செய்யப்பட வேண்டும். So he knew exactly things can change overnight. எனவே அவருக்கு நன்றாக தெரியும் ஒரு இரவுல கூட அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு மாறலாம். People can drag him out and say, come on now you are going to be executed. ஒருவேளை திடீரென்று போர் வீரர்கள் அவரை இழுத்துச் சென்று இந்த நாளிலே உன் தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லலாம். But he says, I have two options before me. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எனக்கு முன்பாக இரண்டு வழிகள் உண்டு. And to be honest, I do not know what to choose. உண்மையை சொல்லப்போனால் இதில் எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை. This is very very astonishing when you listen to this man. இந்த மனிதனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது உண்மையாகவே நம்மை ஆச்சரியப்படுத்துகிறதா இருக்கிறது. Most of us will say, hey, naturally you have to live. சாதாரணமாக நாம இருந்தால் சொல்லியிருப்போம், ஜீவனை தெரிந்து கொள், வாழ்வதுதான் உனக்கு தேவை என்று. This is what we are praying for. இதற்காக தான நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Whenever there is persecution today in the church, எப்பொழுதெல்லாம் சபைக்குள்ளாக இன்றைக்கு உபத்திரவம் காணப்படுகிறதோ, do you know we pray totally different than the early church? ஆதி அப்போஸ்தல சபையை விட நாம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஜெபத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Today we will say, Lord, save them, save their lives. கர்த்தாவே அவர்களை காப்பாற்றும், அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். But you know what the early apostles prayed? ஆனா ஆதி அப்போஸ்தல சபை என்ன ஜெபித்தது தெரியுமா? Lord, give us the courage to face this persecution. ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு தாரும். Through the power of the Holy Spirit, give us the power to stand before in persecution. பரிசுத்தாவின் வல்லமையினாலே இந்த உபத்திரவத்தை எதிர்கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு தாரும் என்று ஜெபித்தார். Doing a prayer meeting, some church was going through persecutions. ஜெப கூட்டங்களை செய்ததனால ஒரு சில சபைகள் உபத்திரத்தின் வழியாக சென்றது. And the church gathered everyone together, they wanted to pray for this problem outside. அந்த வெளியே நடந்ததான அந்த பிரச்சனைக்காக எல்லாரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். And they said, Lord, come and save our people. ஆண்டவரே நீர்தாமே கடந்து வந்து எங்கள் ஜனங்களை காப்பாற்றுவீராக. Lord, protect them there wherever they are. ஆண்டவரே அவர்கள் எங்க இருந்தாலும் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். Do you know one Indian lady got up and she started to pray. அந்த கூட்டத்தின் நடுவிலே ஒரு இந்திய சகோதரி எழும்பி நின்று இப்படி ஜெபிக்க ஆரம்பித்தார். An elderly Indian lady, she was praying like this. ஒரு வயதான ஒரு கிறிஸ்தவ பெண்மணி எழுந்து இப்படி ஜெபித்தார். Lord, why did you not give us the privilege of suffering for you? ஆண்டவரே உங்களுக்காக பாடுபடக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை நீர் ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை? Why did you not give us this privilege now? ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை? Lord, give us this privilege now of suffering for you, she said. ஆண்டவரே உங்களுக்காக பாடுபடக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கும் தாரும் என்று ஜெபித்தார். It is almost like having two options before you
That is what Apostle Paul is writing இங்கே now. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு முன்பாக இரண்டு தெரிவுகள் இருக்கிறது போல இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். It is almost like a tug of war that I'm being pulled apart. நான் இரண்டு பக்கத்திலே இழுக்கப்படுகிற ஒரு நபரை போல காணப்படுகிறேன். There is so much of force, so much of constraining now. இப்பொழுது எனக்குள்ளாக இரண்டு காரியங்களை என்னை நெருக்கிக் I கொண்டிருக்கின்றன. do not really know what to choose now. உண்மையாகவே இந்த இரண்டு காரியங்களில் எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. Yes, I can live here and live a life of fruitfulness for you. ஆம், இந்த உலகத்தில் நான் ஜீவித்து உங்களுக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ I முடியும். can have the joy of seeing you grow in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க வளர்கிறதான அந்த வளர்ச்சியை பார்த்து நான் சந்தோஷப்பட முடியும். You will have the privilege of listening to the truth through me. என் மூலமாக சத்தியத்தை நீங்க கேட்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள I முடியும். will be toiling for you and bring forth much fruit amongst you. உங்களுக்காக உங்கள் மத்தியிலே ஒரு உழைப்பை உழைத்து கனியுள்ள ஒரு உழைப்பை உழைத்து உங்களுக்காக பலனை நான் கொண்டு வர முடியும். But to be very honest, I do not know what to choose. ஆனால் உண்மையை சொல்லப் போனால் எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கே தெரியவில்லை. Yes, for me to live is Christ. என்னை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்து எனக்கு It ஜீவன். will be wonderful to live for Jesus. கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கை மிகவும் It will be அற்புதமானது. wonderful to plant many more churches. அநேக சபைகளை ஸ்தாபிப்பது இன்னும் அற்புதமானது. Yes, to put foundations for many spiritual foundations for many churches in the future. எதிர்காலத்திலே சபைகளுக்காக அநேக ஆவிக்குரிய அஸ்திவாரங்களை போடுவது மிகவும் நல்லது. But dying is not going to be a loss. ஆனால் மரிப்பதும் என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு நஷ்டம் அல்ல. Because I am going to be with Jesus. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் போய் என்னென்றைக்குமாக இருக்க போகிறேன். So what is better now? அதனால இதிலே இரண்டிலே எது சிறந்தது? Living here and toiling with you, with the church for Jesus? இங்கே இருந்து உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் சபைக்காக ஒரு கனியுள்ள உழைப்பை நான் உழைக்கலாம். Or being with Jesus forever? அல்லது இயேசு கிறிஸ்துவுடனே போய் நித்தியமாக இருக்கலாம். You know, if you ask a child, do you want a chocolate ice cream or butterscotch ice cream? ஒரு குழந்தையை பார்த்து உனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணுமா அல்லது பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வேணுமா என்று கேட்டால் Maybe the child will say, you know, Papa, give me both. ஒருவேளை அந்த குழந்தை சொல்லும் ரெண்டையுமே கொடுத்து விட்டால் பரவாயில்லை. You know, I can eat both those things. ரெண்டையுமே நான் சாப்பிடலாம். Or you ask a young man, for example. அல்லது உதாரணமா ஒரு வாலிபனை பார்த்து You know, if you have a teenager or a young person at home now. ஒருவேளை உங்க வீட்ல வாலிப வயதில் இருக்கிறதான வாலிபனை பார்த்து And you say, come here son, would you like to have a motorcycle or a good car? மகனே இங்க வா, உனக்கு ஒரு நல்ல மோட்டார் சைக்கிள் வேணுமா இல்ல நல்ல ஒரு கார் வேணுமா? You know, most of the boys will say motorcycle. பொதுவாக நடுத்தர இந்த வாலி வயதில் இருக்கிற ஆண்கள் எல்லாமே சொல்லுவார்கள் எனக்கு மோட்டார் சைக்கிள் தான் வேணும். Even now I enjoy driving two-wheelers. இப்போ கூட எனக்கு வந்து இந்த ரெண்டு சக்கர வாகனத்துல போவது மிகவும் பிடிக்கும். Especially when it is windy. சாதாரணமா நல்ல காற்றடிக்கும் போது, if it is cold, நல்ல குளிரா இருக்கும்போது, and then you just enjoy life. அந்த ரெண்டு சக்கர வாகனத்துல போவது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். You know, when I was 18, my father asked me this question. எனக்கு 18 வயதா இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் என்னை பார்த்து I was கேட்டார். only 17 in those days. நான் நினைக்கிறேன் அப்போ ஒருவேளை எனக்கு 17 வயது இருந்திருக்கலாம். You don't need a motorcycle, I will get you a car. எங்க அப்பா சொன்னார், உனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வேண்டாம், உனக்கு ஒரு நல்ல கார் வாங்கி தருகிறேன். You know, I am really scared about you driving. அவர் சொன்னார், நீ வண்டி ஓட்டுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. You know, please wait, I'll get you a car. தயவு செய்து காத்துரு, உனக்கு ஒரு நல்ல கார் வாங்கி And தரேன். I was joking, I know exactly what I told him. நான் வந்து அன்னைக்கு நகைச்சுவையா தான் சொன்னேன், ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியும். Appa, you can buy me the motorcycle now. நான் சொன்னேன், அப்பா இப்போ எனக்கு நீங்க மோட்டார் சைக்கிள் வாங்கி And கொடுங்க. after 1 year when I am 18, you can get me the car. எனக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகி 18 வயது ஆனோனே எனக்கு கார் வாங்கி கொடுங்க. And my father started to laugh. என்னுடைய அப்பா சிரிக்க ஆரம்பித்தார். You know, sometimes we realize this. Apostle Paul's options are like this. சில நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ரெண்டு காரியங்களை தெரிவு செய்வதிலே யோசித்தார், அதே போல நாமும் இருக்கலாம். You know, sometimes when you ask a housewife, would you like to have a scooter to go shopping or would you like a washing machine? சாதாரணமாக ஒரு குடும்ப பெண்மணியை பார்த்து கடைக்கு போவதற்கு உங்களுக்கு ஒரு 2 சக்கர வாகனம் வேணுமா அல்லது வீட்டுக்கு உபயோகமா இருக்கிறதான துணி துவைக்கிற ஒரு இயந்திரம் வேணுமா என்று கேட்டார். No, I do not know exactly what the women will need. சாதாரணமா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் அவர்களுக்கு இப்பொழுது என்ன தேவை என்று எனக்கு But this தெரியவில்லை. is what I think most of the housewives will say. நான் நினைக்கிறேன் பெரும்பாலான இல்லத்தரசிகள் இதைத்தான் கேட்பார்கள். No, give me a good washing machine. அவங்க சொல்வாங்க, தயவு செய்து நல்ல துணி துவைக்கிற ஒரு மிஷின் You know, வாங்கி கொடுங்க. morning till evening I'm washing all of these clothes. காலை முதல் மாலை வரை உங்களுடைய எல்லா துணிகளையும் நான் துவைக்கிறேன். And before I wash and clean and iron all the clothes of these 5 people. இந்த வீட்ல இருக்கிற 5 பேருடைய துணிகளை நான் துவைச்சு காய வச்சு அது எல்லாத்தையும் அயன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. You know, it's very easy to ask, துணி ரெடியா? Sometimes we ask. Sometimes it's very easy to ask. சாதாரணமா வீட்ல இருந்து நம்ம அம்மாவை பார்த்து ரொம்ப எளிதாக இந்த கேள்வியை கேட்டு விடுவோம். Oh, are my clothes ready? என் துணி எல்லாம் துவைச்சாச்சா, ரெடியா இருக்கா? This is what people will ask very easily. சாதாரணமா பார்த்து இந்த கேள்வியை கேட்பாங்க. But if you're going to do the job yourself, ஆனா நீங்களாகவே அந்த வேலையை செய்து பாருங்களேன். it is not so easy, I tell you. அது வந்து அவ்வளவு எளிதான வேலை அல்ல. You know, Apostle Paul
loved Jesus but also his church. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசித்தார், அதே போல சபையும் நேசித்தார். He wanted the faith of the church to grow. சபையினுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று விரும்பினார். At the same time, he wanted to be with his Savior. அதே நேரத்தில் தம்முடைய இரட்சகராகிய தேவனிடத்தில் போய் சேர வேண்டும் என்றும் நினைத்தார். You know, any person who is touched by the power of Jesus, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் தொடப்பட்ட எந்த நபருமே, any person who is touched by the power of the Holy Spirit, பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் தொடப்பட்ட எந்த நபருமே, he will not only love Jesus but also his body. அவர் இயேசுவை மாத்திரமல்ல அவருடைய சரீரமாய் இருக்கிறதான சபையையும் நேசிப்பார். Because without the attachment to this head called Jesus, ஏனென்றால் தலையாய் இருக்கிறதான இந்த இயேசுவுடனே ஒரு உறவு இல்லாமல் these organs can never function. மற்ற அவயவங்கள் எல்லாம் தானாக செயல்படவே முடியாது. It can never function. அது ஒருபோதும் தானாக செயல்பட முடியாது. One organ needs the other organ. ஒவ்வொரு அவயவத்துக்கும் இன்னொரு அவயவம் தேவை. All these organs need the head. எல்லா அவயவங்களுக்கும் தலை தேவை. And the head needs the organs to fulfill the God's purposes in this world. தலைக்கு இந்த உலகத்திலே இருக்கிறதான தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு சரீரத்தினுடைய மற்ற அவயவங்கள் தேவை. You know, it's a wonderful thing, you know, God needs us to accomplish his purpose in this planet. இந்த உலகத்திலே பிதாவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு மற்ற அவயவங்கள் அவசியம்தான். And this is the reason why he said, you will do greater things than what I have done. இந்த காரியத்தினால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். You know, this verse was very confusing for me for many years. அநேக வருடங்களாக இந்த வசனம் எனக்கு மிகவும் குழப்பத்தை கொடுக்கிற ஒரு வசனமாக இருந்தது. Is the church doing greater things than Jesus? இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் சபை பெரிய காரியங்களை செய்ய முடியுமா? There's no one walking on water. யாருமே தண்ணீர் மீது நடந்ததில்லை. There's no one feeding 5,000 people with 5 loaves of bread and 2 fishes. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு யாருமே உணவளித்ததில்லை. There's no one changing water into wine. யாருமே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதில்லை. But Jesus says, you will do greater things than what I have done. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பார்க்கலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். You know, when Jesus went back to his Father, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினிடத்தில் திரும்பி சென்றபோது he left back one body on this planet. இந்த உலகத்திலே ஒரு சரீரத்தை அவர் விட்டு He சென்றார். said, I am going back to my Father. அவர் சொன்னார், என்னுடைய பிதாவினிடத்திற்கு நான் திரும்பி And செல்கிறேன். I will come back for sure. நிச்சயமாகவே நான் மறுபடியும் But then I will go back to my Father. பின்பு மறுபடியுமாக என் பிதாவினிடத்துக்கு நான் And திரும்பி then I will செல்வேன். come and gather you and go to my Father பின்பு once again. மறுபடியுமாக வந்து உங்களை சேர்த்துக்கொண்டு என் பிதாவினிடத்துக்கு திரும்புவேன். Everything is going to happen. எல்லாமே நடக்க போகிறது உண்மைதான். But the work which I started is going to continue. ஆனால் நான் இந்த உலகத்தில் ஆரம்பித்த இந்த பணியானது தொடர்ந்து நடக்க And this is போகிறது. the reason why you need the power of the Holy Spirit. இந்த காரணத்திற்காகத்தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை. I am leaving an unfinished work on the planet. இந்த உலகத்திலே முடிக்கப்படாத ஒரு வேலையை நான் விட்டு செல்கிறேன். I walked, I touched, I saw, I spoke. நான் பார்த்தேன், நான் பேசினேன், நான் தொட்டேன், நான் I சுகமாக்கினேன். had compassion. நான் மனதுருக்கமுள்ள நபராய் I இருந்தேன். shed tears over people. நான் ஜனங்களுக்காக கண்ணீர் I சிந்தினேன். healed people. நான் ஜனங்களை சுகமாக்கினேன். But now when I am going away, ஆனால் நான் இப்பொழுது கடந்து செல்கிற இந்த நேரத்திலே I am going to leave my body called the church behind. சரீரம் என்று அழைக்கப்படுகிறதான என்னுடைய சபையை இந்த உலகத்தில் நான் விட்டு And செல்கிறேன். this church is going to finish the job now. இந்த சபையானது நான் விட்டு செல்கிறதான பணியை தொடரும். It's not going to walk only on in Palestine. இது பாலஸ்தீனால மாத்திரம் நடந்து It செல்கிறது. will walk on China or it will walk in India. இது சீனாவிலும் நடக்கும், இது வந்து இந்திய தேசத்திலும் It நடந்து will செல்லும். walk in Australia, it will walk on Argentina. இது ஆஸ்திரேலியாவில் நடந்து செல்லும், அர்ஜென்டினாவிலும் நடந்து செல்லும். They will heal thousands and thousands of people. அவர்கள் சென்று ஆயிரக்கணக்கான மக்களை சுகமாக்குவார்கள். Millions of people will be saved. லட்சக்கணக்கான ஜனங்கள் தொடப்படுவார்கள், I only சுகமாக்கப்படுவார்கள். walked through Palestine during my lifetime. என்னுடைய வாழ்நாட்களிலே நான் பாலஸ்தீனாவில் மாத்திரமே நடந்து I சென்றேன். only touched the lives of a few thousand people. நான் ஒரு சில ஆயிரங்களை மாத்திரமே என் கரங்களினால் But தொட்டேன். my church will touch millions and millions of people. ஆனால் என்னுடைய சரீரமாகிய சபையானது இன்னும் கோடிக்கணக்கான ஜனங்களை தொட Not போகிறது. by power but by might. அது வந்து பலத்தினாலும் அல்ல, But by பராக்கிரமத்தினாலும் my அல்ல, spirit, says the Lord. ஆனால் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் Through the சொல்கிறார். power of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் ஆகும் என்று My சொல்கிறார். church will do greater things than what I have done. என்னுடைய சபையானது நான் செய்த கிரியைகளை பார்க்கலும் இன்னும் பெரிய காரியங்களை செய்து முடிக்கும். And Apostle Paul said, I know that I can be helpful to the church. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் சபைக்கு இன்னும் உதவியுள்ளவனாக இருக்க Yes, முடியும். I really love the church of Jesus. உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை நான் நேசிக்கிறேன். But I also love
my Lord Jesus. ஆனால் அதே வேளையிலே என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன். There's going to be a great expectancy in the church. சபையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. And everything, before every man, I'm going to be totally transparent. இங்க இருக்கிறதான ஒவ்வொரு நபருக்கு முன்பதாக நான் வெளியரங்கமாக தைரியமாக பேசுவேன். I'll be transparent and I will just speak the truth now. வெளியரங்கமாக நான் திறந்த மனதோடு கூட உங்கள் மத்தியிலே சத்தியத்தை பேசுகிறேன். Because I have one passion. ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு வாஞ்சை மாத்திரமே உண்டு. Christ must be magnified in my body. என்னுடைய சரீரத்திலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். I am not going to hide anything. நான் உங்கள் மத்தியிலே எந்த காரியத்தையும் மறைத்து வைக்க போவதில்லை. I am not going to be a coward. நான் ஏதோ கோழையாய் உங்கள் மத்தியிலே இருக்க போவதில்லை. Because I have the boldness of the Holy Spirit. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய தைரியம் எனக்கு உண்டு. You know, on the day Apostle Paul was saved, அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே Jesus said like this. இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து இப்படி சொன்னார். I will show him how much he must suffer for my name. என்னுடைய நாமத்தினிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நான் காண்பிப்பேன். Just imagine, God is telling you the day you are getting baptized. நீங்க ரட்சிக்கப்படுகிற அல்லது ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த நாளிலேயே, And before you go to the tub, இந்த தண்ணீர் தொட்டிக்கு நீங்க போவதற்கு முன்பதாகவே, I will show you how much you're going to suffer for me. என்னுடைய நாமத்திற்காக நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை உனக்கு காண்பிப்பேன் என்று I சொல்லியிருந்தார். think some of us will just vanish from the stage immediately. அப்பவே இந்த தண்ணீர் தொட்டியிலிருந்தே நம்ம மறைந்து போயிருப்போம் என்று We'll say, oh, நினைக்கிறேன். no, that's not the reason why I came to you. ஆண்டவரே, இதுக்காக நான் உம்மிடத்தில் வரவில்லை என்று You சொல்லுவோம். want to show me how much I'm going to suffer in the future. எதிர்காலத்தில் நான் எவ்வளவாக பாடுபட போகிறேன் என்பதை நீர் காண்பிக்க போகிறீரா? This man was so full of the Holy Spirit. இந்த மனிதன் அவ்வளவாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் He இருந்தபடியால் said, I want to be fruitful and I want to toil for அவர் Jesus. சொன்னார், இயேசுவுக்காக நான் உழைத்து கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். You know, Jesus is the very foundation of my life. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே. And this is the reason why death can be a gain for me. இந்த காரணத்தினால் தான் சாவு எனக்கு ஒரு ஆதாயம். If I'm going to be alive, I'm going to live for Jesus. நான் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுவேன். I think every believer can say this. இந்த வாக்கியத்தை ஒவ்வொரு விசுவாசியுமே சொல்ல முடியும் என்று நான் You நினைக்கிறேன். know, there was a big confusion I think in many churches. People say they are the called and you are the believers. சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற ஏராளமான சபைகளிலே இந்த குழப்பம் காணப்படுகிறது. And this is the reason why many believers were very quiet all through the centuries. விசுவாசிகள் நினைக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் விசுவாசிகள், இந்த ஊழியர்கள் மாத்திரம் தான் அழைக்கப்பட்டவர் Oh, என்று they நினைக்கிறார்கள். are the called. அவர்கள் ஊழியர்களை பார்த்து சொல்கிறார்கள், அவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள், Oh, they are the holy people. அவர்கள் தான் பரிசுத்தவான்கள், Oh, they are the priests now. அவர்கள் தான் ஆசாரியர்கள். No, go to the New Testament. இல்லை புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள். Every church is you who have been called. ஒவ்வொரு சபைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்டவர்களே என்று. You have been called into the kingdom of நீங்கள் Jesus. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைக்கப்பட்டவர்கள் என்று You are எழுதப்பட்டிருக்கிறது. a holy nation. நீங்கள் தேவனுக்காக பரிசுத்த ஜாதியாய் You இருக்கிறீர்கள். are a kingdom of priests in the presence of God. நீங்கள் தேவ பிரசன்னத்தில் அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். The same anointing I have, you have as a believer. எனக்குள்ள இருக்கிற அதே அபிஷேகம் தான் விசுவாசியான உங்களுக்குள்ளும் இருக்கிறது. The same heaven is open to me, is open to you also. எனக்காக திறக்கப்பட்ட அதே பரலோகம் தான் உங்களுக்காகவும் You know திறக்கப்பட்டிருக்கிறது. what really gives you power and anointing? உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுக்கிறது எது It's a தெரியுமா? closeness to God. அது தேவனோடு கூட உங்களுடைய நெருக்கம் தான். It is intimacy with God which gives you anointing. தேவனோடு கூட உங்களுக்குள்ள நெருக்கம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை கொடுக்கிறது. Seek the face of God in your life. தேவனுடைய முகத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தேடி And பாருங்கள். spend time in His Word and for prayer. அவருடைய வார்த்தையிலும் ஜெபத்திலும் உங்களுடைய நேரத்தை You செலவிடுங்கள். see how your life will continuously change in your life. உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். You know, my grandfather was a Catholic. என்னுடைய தாத்தா சாதாரண கத்தோலிக்க மதத்தை Even சேர்ந்தவர். today they are very ardent, rich Catholic family. இன்றைக்கும் கூட அவர்கள் மிக திடகாத்திரமாக தங்களுடைய கத்தோலிக்க பின்னணியத்தில் இருக்கிறார்கள். They are quite affluent and they are quite rich. அவர்கள் நல்ல பண வசதி உள்ளவர்கள், அந்த இடத்திலே நல்ல செல்வாக்கு பெற்றவர்கள். But the reason why my grandfather was thrown out, ஆனா என்னுடைய தாத்தா அந்த கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே தூக்கி போடப்பட்டதுக்கு ஒரே காரணம், he went to the priest and said, Father, all these things are happening in the Acts of the Apostles. என்னுடைய தாத்தா அங்க இருந்த பாதிரிடத்துல போய் கேட்டார், ஃபாதர், இந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதே, So why is it not happening in our church? இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம சபையில ஏன் நடக்கவில்லை என்று கேட்டார். In those days all the sermons were in Latin. அந்த நாட்களிலே ஆராதனைகள் எல்லாம் லத்தீன் பாஷைகளில் தான் இருக்கும். Everyone said amen, amen, but they never understood anything.
அங்க நடக்கிற எல்லா ஆராதனைக்கும் விசுவாசிகள் ஆமென் சொல்வார்கள். ஆனா என்ன சொல்லுகிறார் பாதிரியார் என்று அவர்களுக்கு தெரியாது. I am so thankful that the word of God has been printed in many languages right now. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையான அந்த அநேக பாஷைகளிலே அச்சடிக்கப்பட்டு வருகிறது. அதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். And so whatever they were hearing, they said amen. That's all, they went home. அந்த நாட்களிலே கத்தோலிக்க சபையிலே பாதிரியார் என்ன சொன்னாலும் ஆமென் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் விடுவார்கள். And then the father said like this. அதற்கு பிற்பாடு அந்த பாதிரியார் இப்படி சொன்னார், Don't read the Bible. வேதத்தை எல்லாம் வாசிக்காதீங்க, Come and listen to my messages. வந்து நான் சொல்ற இந்த செய்தியை மாத்திரம் கேளுங்க. And so he said, why should I not read the word of God? அப்போ என்னுடைய தாத்தா கேட்டார், ஏன் நான் வேத வார்த்தையை வாசிக்க கூடாது? And he went home. There were 5 brothers, I think. They all had arguments. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போனார். அவருக்கு 5 சகோதரர்கள் இருந்தார் என்று நினைக்கிறேன். அவர்களுக்குள்ள இதை பற்றி வாக்குவாதம் எழுந்தது. He didn't want to change, not a bit. He didn't want to change. என்னுடைய தாத்தா ஒரு சின்ன சதவீதம் கூட மாற And விரும்பவில்லை. then they dragged him to the city, to the town in Puducherry. அதற்கு பிற்பாடு அந்த புதுச்சேரியில் இருந்தான அந்த மத்திய நகரத்திற்கு அவரை அழைத்து சென்றார்கள். That church is even there now, this huge church in the middle of Puducherry. இன்றைக்கும் அந்த புதுச்சேரி மத்தியில அந்த மிகப்பெரிய சபை கட்டடத்தை நீங்க பார்க்கலாம். And there they chained him, அந்த இடத்துல என்னுடைய தாத்தாவை சங்கிலியினால் கட்டி poured வைத்து everything from the toilet upon his head, மலத்தை அவர் மீது கரைத்து ஊற்றி and then they really slapped him with slippers and brooms. அந்த நாளிலே துடைப்ப கட்டைகளினாலும் செருப்புகளினாலும் அவரை அடித்தார்கள். They said, go away, never come back now. அன்னைக்கு சொன்னாங்க என்னுடைய தாத்தாவை பார்த்து, இந்த ஊரை விட்டு ஓடிவிடு, இனிமே இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது என்று. He never returned. அவர் திரும்பி அந்த பட்டணத்துக்கு வரவே இல்லை. But God was very faithful. ஆனால் தேவன் அவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். All this ministry started through his prayers. அவருடைய ஜெபத்தினால தான் இந்த எல்லா ஊழியங்களுமே ஆரம்பித்தது. He sacrificed everything. தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் தியாகம் He பண்ணினார். was a normal carpenter, சாதாரணமாக ஒரு தச்சு வேலை செய்கிற not நபர். a very educated person. அவர் அதிகமாக படித்த ஒரு நபர் அல்ல. But he stood for the gospel. ஆனால் இயேசுவினுடைய சுவிசேஷத்திற்காக நின்றவர். You know, once you get close to the word of God, ஒருமுறை தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அருகாமையில் சென்ற பிற்பாடு, once you go to the presence of God, you are intimate in his presence. ஒருமுறை அவருடைய பிரசன்னத்துக்கு மிக நெருக்கமாக சென்று அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்த You பிற்பாடு never want to compromise. நீங்கள் ஒருபோதும் மற்ற இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து சமரசம் செய்ய விரும்பவே You will மாட்டீர்கள். say, this is what the word of God says. இப்படித்தானே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்று சொல்லுவீர்கள். So I really want to stand on the word of God and preach the word of God. தேவனுடைய வார்த்தையின் மீது நின்று தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நான் பிரசங்கிப்பேன் என்று I சொல்லுவீர்கள். want to stand on the word and propagate the word of God. தேவனுடைய வார்த்தையின் மீது நின்று அதை மாத்திரமே நான் பிரகடனம் பண்ணுவேன் என்று சொல்லுவீர்கள். You know, the Roman Empire was very proud about its power. ரோம சாம்ராஜ்யமானது தன்னுடைய வல்லமை குறித்து மிகவும் அகங்காரம் கொண்ட ஒரு சாம்ராஜ்யமாய் But you know காணப்பட்டது. what Apostle Paul did? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார் He தெரியுமா? spoke about the gospel that is the power of God. அவர் சொன்னார் சுவிசேஷமானது தேவனுடைய பலன் என்று சொன்னார். You may have the power, ஒருவேளை உங்களுடைய கரங்களிலே இந்த உலகத்தின் அதிகாரத்தின் வல்லமை but the இருக்கலாம். gospel is the power of God. ஆனால் சுவிசேஷமானது ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய பலனாயிருக்கு. Romans 1:16, you can read this. ரோமருக்கு எழுதின நிருபம் 1:16 The gospel is the power of God. சுவிசேஷமானது தேவனுடைய பலனாய் I am காணப்படுகிறது. not going to be cowed down by this power. இந்த வல்லமையினாலே நான் ஒன்றும் பணிந்து கொள்ள போவதில்லை. You want to do great things for God? தேவனுக்காக நீங்கள் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறீர்களா? Get closer to God. தேவனோடு கூட நெருங்கி செல்லுங்கள். Intimacy with God is the reason for revelation. தேவனோடு கூட உள்ள நெருக்கம் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பாட்டிற்கு காரணமாயிருக்கும். One of my greatest sadness is that I never met my grandfather. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வருத்தமான காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய தாத்தாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. You know, people told me, you look like him. நிறைய பேர் சொல்லுவார்கள், நீ உன்னுடைய தாத்தாவை போல் இருக்கிறாய் என்று சொல்லி என்னை பார்த்து But சொல்லுவார்கள். I never had the privilege of meeting this person. ஆனால் என்னுடைய தாத்தாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. Only some 4 or 5 years ago, the family tried to contact me. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பதாகத்தான் என்னுடைய தாத்தாவின் குடும்பம் என்னை தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள். They said, you are the only grandson, so you must come. அவங்க சொன்னாங்க, நீ மாத்திரம்தான் ஒரே ஒரு பேரன், அதனால நீங்க வர வேண்டும். Grandfather built 5 houses in Pondicherry. இங்க பாண்டிச்சேரியில உன்னுடைய தாத்தா 5 கட்டடங்களை கட்டி And வைத்திருக்கிறார். one of this is going to be for your grandfather. இந்த 5 வீடுகளிலே ஒரு வீடு உன்னுடைய தாத்தாவுடையது. But till now, I never had the opportunity to go there. ஆனா இதுவரைக்கும் அங்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. But I know how much he suffered for Jesus. ஆனால் இயேசுவுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று எனக்கு தெரியும். But the wonderful thing about this man, ஆனால் இந்த மனிதனை குறித்து நான் ஒரு அற்புதமான காரியம் என்னவென்று சொன்னால், he got to be so close to Jesus அவர் இயேசுவுக்கு மிக அருகாமையில் இருந்தார். that
God began to do signs and wonders. அவர் மூலமாக கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய And ஆரம்பித்தார். because of these signs and wonders, people got saved. இந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். You know, I will make it short because this is not the subject of my message. இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய முக்கிய காரியங்கள் இதுவாக இல்லாதபடினாலே இதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். But I had the privilege of meeting the elder of the church, which was founded by my grandfather. ஆனால் என்னுடைய தாத்தாவினால் நிறுவப்பட்ட அந்த சபையினுடைய அந்த மூத்த தலைவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. And I said, please tell me what was very good about this man. அவரிடத்துல கேட்டேன், என்னுடைய தாத்தாவை பற்றி நீங்க நினைக்கிற ஒரு முக்கியமான சிறப்பான காரியம் என்ன என்று கேட்டேன். He said he was a man of prayer. அவர் சொன்னார், என்னுடைய தாத்தா அதிகமாக ஜெபிக்கிற ஒரு மனிதர். The whole night he'll be praying. இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருப்பார். Till 3 o'clock or 4 o'clock in the morning. காலையில 3 மணி 4 மணி வரைக்கும் ஜெபிப்பார். So that he doesn't fall asleep, he'll stand only on one leg. தூங்கக்கூடாது என்பதற்காக ஒற்றை காலில் நின்று ஜெபிப்பார். ஒவ்வொரு காலாக மாற்றி மாற்றி நின்று ஜெபிப்பார். My grandmother was not saved at that time. அந்த நாளிலே என்னுடைய பாட்டி ரட்சிக்கப்படவில்லை. And she used to persecute him. என்னுடைய பாட்டி என்னுடைய தாத்தாவை அதிகமாக துன்பப்படுத்தினார்கள் என்று கேள்விப்பட்டேன். Because she thought he is totally gone out of his mind. ஏனென்றால் என்னுடைய பாட்டி நினைத்தார்கள் என்னுடைய தாத்தாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லி. But he said whenever he walked on the road, ஆனா எப்பொழுதெல்லாம் என்னுடைய தாத்தா ரோட்ல நடந்து போவாரோ, demon possessed people ran to him screaming and they fell down. பிசாசு பிடித்தவர்கள் ஓடி வந்து அவர் முன்பாக விழுந்து சத்தமிடுவார்கள். And then he prayed for them and they were healed. அதுக்கப்புறம் அவர் அவங்களுக்காக ஜெபிப்பார், அவர்கள் சுகமாகுவார்கள். And you want to know how I got saved, he said? This elder. அப்போ அந்த மூத்த தலைவர் சொன்னார், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா என்று கேட்டார். I was standing there in one tea shop far away, about 1 kilometer away. உங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதான ஒரு டீ கடையில நான் நின்று கொண்டிருந்தேன். And I was cursing this man. அப்போ உங்க தாத்தாவை மிக மோசமாக பேசி அவரை சபித்தேன். Who is this fellow to come here? யார் இவர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார்? Why did he come here and buy this big piece of land and he's living there? எதுக்காக இந்த ஊருக்கு வந்து இந்த பெரிய நிலத்தை வாங்கி கொண்டு இந்த ஊர்ல குடியிருக்கிறார்? We have to chase him out. எப்படியாவது இவர் இந்த ஊரை விட்டு துரத்தணும். But he also had lands adjacent to our lands. அப்போ அந்த தலைவருக்கு கூட நாங்க வாங்கின நிலத்துக்கு பக்கத்துல நிலங்கள் இருந்தது. And then he came along this road and my grandfather was standing there. அதுக்கப்புறம் அவர் அந்த டீ கடையில இருந்து வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது எங்களுடைய தாத்தா அங்கே நின்று கொண்டிருந்தார். And he said, "Ratnam, inge va." That's what his name was, Ratnam. அவருடைய பேர் ரத்னம். அப்ப என்னுடைய தாத்தா அவரை பார்த்து கூப்பிட்டார். Come here, I want to speak to you. இங்க வாங்க, உங்ககிட்ட பேசணும் என்று சொன்னார். God told me everything what you spoke there. நீங்க இப்ப டீ கடையில் நின்னு என்ன பற்றி என்னென்ன பேசுனீங்கன்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். And he was telling everything what this man spoke so vilely in this tea shop. அந்த டீ கடையில நின்று கொண்டு என் தாத்தாவை பற்றி என்னென்ன மோசமான காரியங்களை பேசினாரோ அது எல்லாவற்றையும் என் தாத்தா அப்படியே சொன்னார். How he was cursing the church. எப்படி சபையை சபித்தார். Do you know what happened? This man fell to the feet of my grandfather. உடனே அந்த மனிதர் என்னுடைய தாத்தாவின் காலில் விழுந்து cried and got saved on the very same day. அந்த நாள்ல காலில் விழுந்து அழுது அந்த நாள்லயே ரட்சிக்கப்பட்டார். He was the first elder of that church. அந்த சபையினுடைய முதல்ல அவர் ரட்சிக்கப்பட்ட நபர் அவர்தான். அந்த சபையினுடைய அந்த மூத்த தலைவராக இருந்தார். Sometimes we don't take time to be in the presence of God. சில நேரங்களிலே தேவ பிரசன்னத்திலே காத்திருப்பதற்கு நாம் நேரத்தை எடுத்துக்கொள்வதில்லை. You know, God says, I will give you everything. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். But you have to come to my presence. ஆனால் நீ என்னுடைய பிரசன்னத்துக்கு வர வேண்டும். And you have to take time to just linger in my presence. என்னுடைய பிரசன்னத்திலே காத்திருப்பதற்கு நீ நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். Yes, there may be problems in your ministry. ஒருவேளை உன்னுடைய ஊழியத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம். But I am still with you. இருந்தாலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். You know, this man said, if I am going to die, I am going to be with Jesus. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் மரித்தேன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இருப்பேன். You know, as I was preparing this message, I just want to tell you this about purgatory. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தின பொழுது இந்த உத்தரிக்க ஸ்தலத்தை குறித்தான காரியம் என்னுடைய நினைவுக்கு வந்தது. I think now some people don't speak about this. ஒரு சிலர் இந்த காரியத்தை குறித்து பேசுவதில்லை. Due to the reformation brought by Dr. Martin Luther. மார்ட்டின் லூத்தரால கொண்டு வரப்பட்ட இந்த மறுமலர்ச்சி நிமித்தமாக But many people believe like this. ஆனால் அநேக நாட்களாக ஜனங்கள் இதை நம்பி வந்தார்கள். After they die, they go to a place called purgatory.
அவர்கள் மரித்த பிற்பாடு உத்தரிக்கும் ஸ்தலம் என்னும் ஒரு இடத்திற்கு போவார்கள் என்று நம்பினார்கள். And there they have to be cleansed of all the remaining sins. அந்த இடத்திலே அவர்கள் இன்னும் மன்னிக்கப்படாத பாவங்கள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளிலிருந்து அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று நம்பினார்கள். So that they can get to heaven, all the sins have to be cleansed. அவர்கள் பரலோகத்திற்கு செல்லும்படியாக அவர்களிடத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் கழுவப்பட வேண்டும் என்று And because the நினைத்தார்கள். churches believed on this, they had special prayer meetings. சபையானது அந்த நாட்களில் இதை நம்பினபடினாலே உத்தரிக்க ஸ்தலத்திற்காக அவர்கள் அநேக ஜெப கூட்டங்களை நடத்த When ஆரம்பித்தார்கள். someone dear died in the family, யாராவது குடும்பத்தில் ஒருவன் மரித்து போனால் and they said, oh yeah, my brother's dead, I have to help him to come to heaven. உடனே நினைத்தார்கள், ஓ என்னுடைய சகோதரன் மரித்து போய்விட்டாரே, அவர் எப்படியாவது பரலோகத்திற்கு போவதற்கு நான் உதவி செய்ய வேண்டும். One mass after the other was conducted. ஒரு பூசைக்கு பதிலாக அடுத்த பூசை நடத்தப்பட்டது. I will tell you a story, but this is not to insult anyone. நான் ஒரு கதையை சொல்லுவேன், ஆனால் இதை யாரும் புண்படுத்தும்படியாக அல்ல. When I was a little child, I listened to this story. நான் சிறுவனாக இருந்த பொழுது இந்த கதையை நான் கேட்டேன். One man died and his brother came to the pastor or priest. ஒரு மனிதர் ஒருவருடைய குடும்பத்தில் இறந்து போனான். அப்புறம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த பாதிரியார் இடத்துல வந்தார். And he said, my brother has died, now you must help him to come out. என்னுடைய சகோதரன் மரித்து போய்விட்டார், எப்படியாவது அவர் பரலோகத்திற்கு போவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். So he paid money and then one mass after the other was conducted. எனவே அவர் பணத்தை அதற்காக பாதிரியாருக்கு பணத்தை கட்டி அதற்காக ஜெப கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தார். And the father said, now your right leg has come out and your body has come out, the head has come out. இப்போ பாதிரியார் ஒவ்வொரு ஜெப கூட்டம் முடிஞ்சோடனே சொன்னார், சரி உங்க அண்ணனுடைய வலது கால் வெளியே வந்து விட்டது, தலை வெளியே வந்து விட்டது, சரீரம் வெளியே வந்து விட்டது என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டார். Both the hands have come out. இப்போ ரெண்டு கையும் வெளியே வந்துருச்சு. And slowly this man was getting fed up. அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு இருக்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு. And he says, please tell me, what is there still in the fire? அதுக்கப்புறம் அந்த மனிதன் ரொம்ப அவருக்கே போர் அடித்த பின்னாடி கேட்டார், பாஸ்டர் இன்னும் பாதிரியாரே இன்னும் எந்த அவயவம் தான் இன்னும் உத்தரிக்க ஸ்தலத்திலிருந்து வராம இருக்கு என்று கேட்டார். His left leg is still in the purgatory. அப்போ அந்த பாதிரியார் சொன்னார், உங்க அண்ணனுடைய இடது கால் இன்னும் உத்தரிக்க ஸ்தலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. So one more mass, everything is over. இன்னும் ஒரே ஒரு ஜெபக்கூட்டம் வச்சா போதும், அந்த காலும் வெளியே வந்துரும். Do you know what this man said? அப்போ அந்த நபர் என்ன சொன்னார் தெரியுமா? Don't worry about this, father. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் பாதிரியாரே. His left leg was a wooden leg. அவர் இடது கால் எப்படி இருந்தாலும் கட்ட கால் தான். So let it burn. அது எரிஞ்சிட்டு போது விட்டுருங்க. No use anymore. அதை இனிமே நீங்க காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். You know, this I heard when I was a child in a convention. நான் ஒரு சிறுவனாக இருந்த பொழுது ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த கதையை கேட்டேன். I do not know whether it was a real story or just a made up story. I do not know. இது ஒரு உண்மையான கதையா இல்ல உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவமா என்று எனக்கு தெரியாது. But when you go through the word of God, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செல்லும் பொழுது there is no evidence of any purgatory anywhere. தேவனுடைய வார்த்தையை நீங்க முழுவதும் வாசித்து பார்த்தால் எந்த இடத்திலுமே உத்தரிக்க ஸ்தலம் என்கிறதான ஒரு இடத்தை பற்றி நீங்க வாசிக்கவே முடியாது. Even after the death of the rich man and Lazarus, பணக்காரனுடைய லாசருனுடைய அந்த கருத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது the saint called Abraham was able to do nothing in this situation. அந்த ஊமையிலே கூட பரிசுத்தவானா இருந்த ஆபிரகாம் கூட இந்த நபரை மீட்கும்படியாக எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. Yes, you can pray to all the saints, but nothing is going to happen. ஒருவேளை நீங்க எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் மரித்த பிற்பாடு ஜெபிக்கலாம், ஆனா எந்த விதத்திலும் அது உங்களுக்கு உதவாது. Because the word of God says very clearly, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, for it is appointed unto men once to die and then the judgment. ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. This is what the word of God says. இதைத்தான் தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. This is what the book of Hebrews is written very clearly. எபிரேயர் புத்தகத்தில் இது மிக தெளிவாக தேவனுடைய வார்த்தை Once to die and then the judgment. ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு When நியமிக்கப்பட்டிருக்கிறது. Jesus was hanging on the cross of Calvary, இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது there was a thief who got saved in the last minute. தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு கள்ளன் அவர் பக்கத்திலே சிலுவையில் In the அறையப்பட்டிருந்தார். midst of the pain, he had a wonderful revelation. இந்த வேதனையின் மத்தியிலே அவனுக்கு ஒரு அற்புதமான வெளிப்பாடு He வந்தது. knew that Jesus is a king and he has a kingdom. அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா, அவருக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு என்று சொல்லி. He said, Lord, take me to your kingdom today when you die. ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூர்ந்தருளும். Jesus didn't say, hey man, you must be a very vile person. இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லவில்லை, ஓ கள்ளனே நீ மிகவும் மோசமான ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். What did he do so awful that he put you on the cross? இப்போ உன்னை கொண்டு வந்து சிலுவையில் அறைந்திருக்காங்களே, அப்படின்னா எவ்வளவு மோசமான காரியத்தை நீ செய்திருப்பாய். You must be a very deadly fellow. நீ ரொம்ப மோசமான நபராக இருந்திருக்க வேண்டும். Other than that, I cannot take you along with me now. அப்படின்னா அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் உன்னை பரலோகத்துக்கெல்லாம் என்னை கூட்டிட்டு போக First முடியாது. of all, you have to go to purgatory. முதலாவது நீ உத்தரிக்க ஸ்தலத்துக்கு போகணும். All what you did, I do not know whether you will get out of purgatory for many years. நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் பார்த்தா முதல்ல எத்தனை வருஷத்துக்கு நீ
நீ உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கணுமோ எனக்கே தெரியல. No, Jesus said, today you will be with me. நான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட That பரதீசில் is the greatest joy what a Christian ஒரு has. கிறிஸ்துவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் இதுதானே. I'm going to close my eyes, I'm going to wake up, I'll be with Jesus. என்னுடைய கண்களை இந்த பூமியிலே மூடுவேன், அடுத்த நிமிடம் நான் என்னுடைய கண்களை பரலோகத்தில் I'm not திறப்பேன். going to go to any bypass ways. எந்த ஒரு நெடுஞ்சாலை வழியாக நான் ஒன்றும் பிரயாணிக்க No, வேண்டியதில்லை. no, I'm going to be with Jesus. உடனடியாக நான் இயேசு உடனே கூட இருப்பேன். Even when Stephen was dying on that day, அந்த நாளிலே ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்த அந்த நாளிலே கூட very violent, very powerful, மிக ஒரு வன்முறையான ஒரு மரணம், bold as a breaking his bones. அந்த நாளிலே கற்கள் அவனுடைய சரீரத்தின் எலும்புகளை உடைத்துக் But he கொண்டிருக்கின்றன. said, I see Jesus நான் அவன் சொன்னான், இயேசு கிறிஸ்துவை நான் காண்கிறேன். standing at the right hand side of the Father. பிதாவினுடைய வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதை நான் காண்கிறேன். Jesus is standing up in order to receive me. இயேசு கிறிஸ்து என்னை பரலோகத்தில் வரவேற்கும்படியாக அவர் எழுந்து நிற்கிறார். As a sign of his finished work, he went to the Father and sat down at the right side of the Father. தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவினுடைய எல்லா சித்தத்தை முடித்தவராக போய் பிதாவினுடைய வலது பாரசத்தில் அமர்ந்தார். But in order to invite me now, ஆனால் என்னை பரலோகத்தில் வரவேற்கும்படியாக my son Stephen is coming. என்னுடைய மகன் ஸ்தேவான் இங்கே The வருகிறார். first martyr of the church. சபையினுடைய முதல் இரத்த சாட்சி. I want to receive him with all honor now. என் எல்லா கனத்தோடு கூட என்னுடைய மகனை நான் வரவேற்க And I விரும்புகிறேன். have to stand up in order to receive the saint now. இந்த பரிசுத்தவானை வரவேற்கும்படியாக நான் எழும்பி நிற்கிறேன். You know, if I'm not going to go away to God right now, நான் தேவனுடைய சமூகத்தில் இப்பொழுது போகாவிட்டால், if I'm going to dwell amongst you, ஒருவேளை உங்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னால், my fruitful toiling will continue. உங்களுக்கான என்னுடைய கனியுள்ள உழைப்பு தொடர்ந்து இருக்கும். But what to choose, I do not know. ஆனால் எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை. There is a tug of war going on in my heart. எனக்குள்ள இந்த இரண்டு காரியங்களினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். What is better now, to be here or to be with God forever? நான் இயேசுவோடு கூட நித்திய நித்தியமாய் இருப்பதா அல்லது சபையோடு உங்களோடு கூட இருப்பதா? What is the choice I have to make right now? இப்பொழுது எந்த காரியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை. This tug of war that is going on in my heart. இந்த இரண்டு காரியங்களினாலும் என் இருதயத்திலே நான் நெருக்கப்படுகிறேன். I am being constrained by this tug of war. இந்த இரண்டு காரியங்களினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். You know, when you go to 2 Corinthians chapter 5 verse 14, 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, there Paul writes, the love of Jesus constraineth me. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. The love of Jesus is constraining me. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. And the same word Apostle Paul is using here. அதே வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கும் பயன்படுத்தி In the இருக்கிறார். Greek language, the same word is being used here. கிரேக்க வார்த்தையிலே அதே வார்த்தை இங்கேயும் I am பயன்படுத்தப்படுகிறது. being constrained now, right now. இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். You know, I want to go to Jesus. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நான் செல்ல விரும்புகிறேன். But you know what the problem with Apostle Paul was? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? One side, the great challenges he is facing. ஒரு பக்கத்திலே மிகப்பெரிய சவால்களை அவர் எதிர்கொண்டிருந்தார். On the other side, the glory that is yet to appear. இன்னொரு பக்கத்திலே வரப்போகிறதான மகிமையை அவர் எதிர்கொண்டிருந்தார். So he knew not what is better. எனவே எந்த காரியம் அவருக்கு சிறந்தது என்று சொல்லி அவருக்கே தெரியவில்லை. He said, I cannot know. இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. Because both are wonderful. ஏனென்றால் ரெண்டுமே அற்புதமானதுதான். Here I can work for Jesus. இங்கே நான் இயேசுவுக்காக பணி செய்யலாம், There I am going to be with him. அங்கே நான் இயேசுவுடனே இருக்கலாம். What is better now? இப்பொழுது இவ்விரண்டில் எது சிறந்தது? Just imagine, you love your father. உன்னுடைய தகப்பனை நீ நேசி. You know, just imagine like that. You love your father. சாதாரணமாக இதை கற்பனை செய்து பாருங்கள். உங்களுடைய தகப்பனை நீங்க நேசிக்கிறீர்கள். And he's got a company. He says, stay back and look after my company. அவர் சொல்லுகிறார், இங்கே ஒரு கம்பெனி உனக்காக வைத்திருக்கிறேன், இதை நீ இங்கிருந்து பொறுப்பெடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். But sometime you can come to me. ஆனா கொஞ்ச நாட்கள் கழித்து நீ என்னிடத்துல வரலாம். If this son really loves the father, ஒருவேளை இந்த மகன் உண்மையாகவே தன்னுடைய தகப்பனை நேசித்தால், he will say, Papa, I'm not very happy with this company. ஒருவேளை அந்த மகன் சொல்லலாம், அப்பா இந்த கம்பெனியை குறித்து நான் அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை, I want to be with you. நான் உங்களோடு இருக்க விரும்புகிறேன், I want to enjoy your fellowship. உங்களுடைய அந்த ஐக்கியத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். You know, when you really with Christ, live with Christ, நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுடனே ஜீவிக்கிற ஒரு நபராக இருப்பீர்களானால், your real faith will come to test on the day you're going to die. நீங்கள் மரிக்கிற அந்த நாளிலே தான் உங்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்படும்.
On that day you will know whether you really believed. நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை விசுவாசித்தீர்களா இல்லையா என்பது உங்களுடைய மரண நாளிலே தெரியும். One Christian died and I forgot his name. Sorry about this. ஒரு கிறிஸ்தவ மனிதர் மரித்தார். அவருடைய பெயரை மறந்து விட்டேன். Do you மன்னித்துக் know he wrote an invitation to all of his friends? அவர் தன்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் ஒரு அழைப்பிதழை அனுப்பியிருந்தார். And he said, come and see how a Christian dies. அவர் சொன்னார், ஒரு கிறிஸ்தவர் எப்படி மரிக்கிறார் என்பதை வந்து பாருங்கள் என்று சொன்னார். And he invited all his friends. தன்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார். When the time had come, he said, please come and see how a Christian dies. அந்த நேரம் வரும்பொழுது அவர் சொன்னார், ஒரு கிறிஸ்தவர் எப்படி மரிக்கிறான் என்று வந்து பாருங்கள். He had he was full of joy on the day when he was going to go back to the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவர் திரும்பி செல்கிற அந்த நாளிலே அவ்வளவு சந்தோஷமாக அவர் காணப்பட்டார். You know, there are many famous people who died and uttered certain words before they died. இந்த உலகத்தில் அநேக பிரபலமான ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் மரித்த நாளிலே சொன்ன சில வார்த்தைகள் இங்கே உண்டு. Lady Di, these were the last words of Lady Di. லேடி டை என்கிறதான இந்த நபர் தான் மரிக்கும்போது சொன்ன கடைசி வார்த்தை. Oh God, what happened? அட கடவுளே, என்ன நடந்தது? Oh God, what happened after the accident? ஒரு மிகப்பெரிய விபத்திலே சிக்கி அவர் மரிப்பதற்கு முன்பாக சொன்ன கடைசி வார்த்தை. Bob Marley, wonderful musician. Bob Marley என்கிறதான மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞன். He came from West Indies, Barbados, and that area. அதாவது மேற்கிந்திய பகுதியிலிருந்து வந்தவர். Wonderful musician. அற்புதமான ஒரு இசைக்கலைஞன். But when he was dying, he said to his son, ஆனால் அவர் மரித்தபொழுது தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார், money cannot buy life. பணம் வாழ்க்கையை வாங்க முடியாது. He was very famous in those days. Maybe elderly people know him. ஒருவேளை இந்த நாட்களில் வயதானவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அந்த நாட்களில் மிக பிரபலமான ஒரு இசைக்கலைஞன். Wonderful guitarist, wonderful musician. அற்புதமான ஒரு கிட்டாரிஸ்ட், அற்புதமான ஒரு இசைக்கலைஞன் அவர். All his songs went all across the nations. அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளாய் பாடப்பட்டது. Do you know there are many people who said so many things about heaven when they died? இந்த உலகத்திலே மரித்த அநேகர் மரிக்கும் பொழுது பரலோகத்தை பற்றி அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். Scientist Thomas Alva Edison said like this. விஞ்ஞானியா இருந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் மரிக்கும் பொழுது இப்படி சொன்னார். It's a wonderful, beautiful place called heaven. ஒரு அற்புதமான அழகான ஒரு இடத்தை நான் பார்க்கிறேன். Sigmund Freud, a great scientist. சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்கிறதான மிகப்பெரிய ஒரு மருத்துவர். A big psychiatrist. ஒரு மிகப்பெரிய மனநல மருத்துவர் அவர். Who influenced millions even today. இன்றைக்கும் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய செல்வாக்கு உண்டு. His books are even read today in universities. அவருடைய புத்தகங்கள் இன்றைக்கு கூட பல்கலைக்கழகங்களே பயன்படுத்தப்படுகின்றன. He said, what a torture. என்ன No meaning at all. என்ன ஒரு உபத்திரவம், இதற்கு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை என்று சொன்னார். What a torture. என்ன ஒரு வேதனையை நான் அனுபவிக்கிறேன். You know this man called Voltaire? வோல்டேர் என்கிறதான மனிதனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். He was a very famous atheist. அவன் மிக மிக பிரபலமான ஒரு நாத்திக மனிதன். In 100 years, no one is going to speak about the Bible. அவர்தான் சொன்னார், 100 வருஷத்துக்கு பின்னாடி யாருமே இந்த வேதத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. Everything is going to die. எல்லாமே சீக்கிரமாக மரித்து போய்விடும். But you know what happened in reality? ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது தெரியுமா? After 100 years, 100 வருஷத்துக்கு பின்னாடி the Geneva Bible Society bought that house. ஜெனீவா வேதாகம கழகம் அவர் தங்கியிருந்த அந்த வீட்டையே விலைக்கு வாங்கினார்கள். And they were printing Bibles in that house. அவர் வாழ்ந்த அந்த சொந்த வீட்டிலேயே வேதாகமம் அச்சடிக்கப்பட ஆரம்பித்தது. But when he was dying, this is what this man was telling. ஆனால் இவர் மரித்த பொழுது இதைத்தான் அவர் சொன்னார். I have been forsaken by men and by God. மனிதர்களாலும் தேவனாலும் நான் கைவிடப்பட்டேன். If only I can have 6 months, I will give half of my wealth. எனக்கு இன்னும் 6 மாதம் மாத்திரம் வாழ்வதற்கு தவணை கொடுத்தால் என்னுடைய சொத்துல பாதியை கூட நான் கொடுத்து விடுவேன். Now when I die, I will go to hell. நான் இப்பொழுது மரித்து நரகத்துக்கு போக போகிறேனே. Every famous person had something like this to say. ஒவ்வொரு பிரபலமான மனிதர்களும் தாங்கள் மரிக்கிற வேளையிலே இப்படிப்பட்ட காரியத்தை தான் சொல்லி போயிருக்கிறார்கள். You know, Stalin influenced a lot of people, millions around the world. ஸ்டாலின் என்கிறதான இந்த நபர் இந்த உலகத்தில் எத்தனை ஒரு லட்சக்கணக்கான மனிதர்களை தன்னுடைய கொள்கையினால் பாதித்தவர். He was a very violent atheist. மிக மோசமான வன்முறையான ஒரு நாத்திகர். He was responsible for the killing of many people. இந்த உலகத்திலே அநேக நபர்களுடைய கொலைக்கு இவர் பொறுப்பாயிருந்தார். But he was very famous. ஆனால் மிக பிரபலமாக இருந்த ஒரு நபர். After he died, this is what his daughter Svetlana Stalin said. அவனுடைய அந்த நபர் மரித்த பின்னாடி அவருடைய சொந்த மகள் சொன்ன வார்த்தை இதுதான். It was a difficult and terrible death. இது மிக மோசமான ஒரு பயங்கரமான ஒரு மரணம். God gives a good dying only to just people.
நீதிமான்களுக்கு மாத்திரமே கடவுள் நல்ல மரணத்தை கொடுக்கிறார். This was her testimony. இதுதான் அவருடைய சொந்த மகள் சொன்ன சாட்சி. You know, how we die will show what we believed. நாம் எப்படி மரிக்கிறோமோ அதுதான் இதுவரைக்கும் நாம் எதை நம்பிக்கொண்டிருந்தோம் என்பதை காண்பிக்கிறது. One of my famous heroes, Saint Augustine. எனக்கு பிடித்த மிக பிரபலமான நபர்களில் ஒருவர் செயின்ட் அகஸ்டின். As he was dying, he said like this. அவர் மரித்த பொழுது இப்படி சொன்னார். Let your will be done. ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Come Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே வாரும். Let your will be done. ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Come Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவே வாரும். What a death, what a death. என்ன ஒரு மரணம். What surety, what surety. என்ன ஒரு நிச்சயம். No one, no weeping, nothing. எந்த ஒரு அழுகையும் பதற்றமும் இல்லை. Oh, who's going to take care of you? Who's going to take care of you? ஐயோ உன்னை யார் பார்த்துக்கொள்வார்கள், உன்னை யார் பார்த்துக்கொள்வார்கள். No. Total faith on the faithful God. முற்றிலும் இந்த உண்மை உள்ள தேவனிடத்தில் அவருக்கு இருந்ததான விசுவாசம். Paul says, I would like to stay back not because of selfish motives. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இந்த உலகத்திலே நான் ஜீவிக்க விரும்புவது என்னுடைய சுயநல நோக்கங்களுக்காக அல்ல. But because of your advancement and the advancement of the gospel. ஆனால் சுவிசேஷத்திற்காகவும் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த உலகத்திலே நான் ஜீவிக்க விரும்புகிறேன். You know, when you are a chosen man or a woman of God, நீங்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்கள் என்று சொன்னார். You will keep everything else in this world down under God. தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் நீங்கள் நிச்சயமாக அர்ப்பணிப்பீர்கள். Whether it's your family, your wife, your husband, your children. அவருடைய குடும்பமோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவனோ, உங்களுடைய பிள்ளைகளோ. Everything under the jurisdiction of God. எல்லாவற்றையும் தேவனுடைய ஆளுகைக்கு கீழாக நீங்கள் வைப்பீர்கள். You know, sometimes we say very easily, உனக்கு மேலே யாருமே கிடையாது. That's what we will say. சில நேரங்களிலே ஒருவரை பார்த்து நம்ம சாதாரணமா இப்படி சொல்லி விடுவோம். I don't love anyone more than you. உங்களை தவிர வேற யாரையும் நான் இவ்வளவு தூரம் நேசிப்பதில்லை. You know, sometimes emotionally we can say so many things. சாதாரணமாக உணர்ச்சி வசப்பட்டு இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம மற்றவங்களை பார்த்து சொல்லலாம். But if you're following Christ really, ஆனா உண்மையாக நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நபராய் இருந்தால், the first love is going to be Jesus. உங்களுடைய முதல் அன்பு இயேசுவுக்கு மாத்திரமே. And you long to be with him forever and ever. என்றென்றைக்குமாக இந்த இயேசுவோடு கூட மாத்திரமே நீங்கள் இருக்க விரும்புவீர்கள். Because you want to see into his face. ஏனென்றால் நீங்கள் அவருடைய முகத்தை காண விரும்புகிறபடினாலே. You want to dwell in his presence. அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் வாசம் பண்ண விரும்புவீர்கள். You want to worship him and adore him. நீங்கள் அவரை ஆராதித்து அவரை உயர்த்த விரும்புவீர்கள். And because I am in Christ, my happiness is going to be full. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே என்னுடைய சந்தோஷம் பரிபூர்ணமாய் இருக்கும். When I come to you, my happiness is going to be full. என்னுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வரும்பொழுது நம்முடைய சந்தோஷம் பரிபூர்ணமாய் இருக்கும். My dear brothers and sisters who are listening to me, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, how much do you love Jesus? எந்த அளவுக்கு நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள்? And what is your commitment to the church of Jesus? இயேசு கிறிஸ்துவினுடைய சபைக்கு முன்பாக உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? If you really love Jesus, உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிற ஒரு நபராக இருப்பீர்களானால், no one invites you and says do this and do that. யாருமே உங்களை அழைத்து இந்த காரியத்தை சபையிலே செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You will be concerned about the church by yourself. நீங்களாகவே சபை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருப்பீர்கள். You know, this is what Paul was writing in the 4th chapter. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். You are the people I love. எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, You are my crown. எனக்கு கிரீடமானவர்களே, You are my beloved people. எனக்கு பிரியமானவர்களே. If everyone in the church sees the people of God like this, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியை இப்படி பார்த்தால், you don't use the church like an office room. சபையை ஏதோ ஒரு அலுவலக கட்டடம் மாதிரி பார்க்காமல், 9 o'clock I will come, 9 மணிக்கு நான் வருவேன், 6 o'clock I disappear. 6 மணிக்கு நான் மறைந்து போய் விடுவேன். After that I don't care, whoever comes, whoever goes. அதுக்கப்புறம் யார் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். No, if you're in the church of Jesus, இல்லை, நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சபைக்குள் இருந்தால், you will have the heart of a shepherd. நிச்சயமாகவே ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் உங்களுக்கு இருக்கும். You will be concerned about the people who are working with you. உங்களோடு கூட பணி செய்யற மற்றவர்கள் குறித்து உங்களுக்கு ஒரு கரிசனை இருக்கும். If I am not concerned about the believers and the co-workers here, இங்க இருக்கிறதான விசுவாசிகளை குறித்து, உடனடியாக குறித்து எனக்கே அக்கறை இல்லை என்று சொன்னால், I should not be a pastor of this church. நான் இந்த சபையினுடைய மேய்ப்பனாக இருக்கவே கூடாது. I don't deserve it at all. நான் ஒரு மேய்ப்பனாக இருப்பதற்கு எனக்கு தகுதியே இல்லை. Because when you are the shepherd in this church, ஏனென்றால் நீங்கள் இந்த சபையினுடைய மேய்ப்பனாக இருக்கும் பொழுது, there will be hardly any need for the believers and co-workers.
அங்க இருக்கிறதான விசுவாசிகளுக்கு நிச்சயமாக எந்த ஒரு தேவையும் இருக்கக்கூடாது. You will know how to lead them. அந்த ஆடுகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு You நிச்சயமாக will know தெரியும். when to make them lie down. எப்படி அந்த ஆடுகளை அது ஒரு அமைதியான இடத்திலே அவைகளை இளைப்பாற பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு You தெரியும். will know which water is appropriate for them. எப்படிப்பட்டதான தண்ணீர் இந்த ஆடுகளுக்கு உகந்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். You know, I like this place very much. Still waters, it is written. இந்த 23ஆம் சங்கீதத்தில் இருக்கிறதான அந்த அமர்ந்த தண்ணீர் என்கிறதான இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். Do you know why? ஏன் தெரியுமா? You look at a goat or a sheep. ஒரு ஆட்டை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா There's no space between the mouth and the nose. அதனுடைய மூக்குக்கும் வாய்க்கும் நடுவுல மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்காது. If the waters are jumping around, the water will go into the nose. தண்ணீர் ஒரு கொந்தளிக்கிற தண்ணீரா இருக்கும் என்று சொன்னால் அல்லது அலையா இருக்கிற தண்ணீரா இருக்கும் என்று சொன்னால் What the sheep needs is still waters. அந்த அலைபாய்கிற தண்ணீரை ஆட்டினால குடிக்க முடியாது. அந்த தண்ணீர் அதனுடைய மூக்குக்குள்ளே போய்விடும். God is so wonderful when you write certain things like this. கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதும்போது இவ்வளவு ஞானம் உள்ளவராக I'm just எழுதியிருக்கிறார். amazed when I read such things. இப்படிப்பட்ட காரியங்களை வாசிக்கும்போது நான் மிகவும் ஆச்சரியப்படுவேன். I'm so happy sometimes when I'm alone meditating on the word of God. சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது அவ்வளவாக நான் பரவசப்படுவேன், சந்தோஷப்படுவேன். What minuteness. ஒவ்வொரு வார்த்தையிலும் அங்கே இருக்கிறதான அந்த சிறு சிறு தகவல்கள் எவ்வளவு அருமையாய். A shepherd is looking out for the enemies that may devour the church of Jesus. ஒரு மேய்ப்பன் எப்பொழுதுமே தன்னுடைய ஆடுகளை பீறக்கூடிய ஓநாய்களை குறித்து அவன் எச்சரிக்கையா இருப்பான். He is looking out for the believers who are running away from the flock. அதாவது மந்தையிலிருந்து வெளியே ஓடி போகிறதான ஆடுகளை குறித்து அவன் கரிசனை உள்ளவனாய் இருப்பான். If the church has such shepherds and co-workers, ஒரு சபையில் இப்படிப்பட்ட மேய்ப்பர்களும் உடனடிகளும் இருப்பார்கள் என்று சொன்னால், if the church has such apostles and priests, prophets and evangelists, ஒரு சபையில் அப்படிப்பட்டதான சுவிசேஷகர்களும் தீர்க்கதரிசிகளும் மேய்ப்பர்களும் இருப்பார்கள் என்று சொன்னால், goodness and mercy will surely follow them. நிச்சயமாகவே இந்த விசுவாசங்களை தொடர்ந்து நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே வரும். Surely this will happen. நிச்சயமாக இது நடக்கும். You know, we are not people, we are not kasapu kadai. I tell you. What butchers? We are not butchers. நாம் கசாப்பு கடைக்காரர்கள் அல்ல. Butchers are important. They think peeling the goat is very important. கசாப்பு கடைக்காரர்களுக்கு ஆட்டினுடைய தோல் முக்கியம். The meat is important. ஆட்டினுடைய இறைச்சி முக்கியம். Drinking the milk is important. ஆட்டினுடைய பால் அவர்களுக்கு முக்கியம். Hallelujah, praise the Lord. அதுக்கப்புறம் இப்படி ஆண்டவரை தூக்கி விட்டு போய் விடுவார்கள். No, if you are called to be a shepherd, ஆனா நீங்க ஒரு மேய்ப்பனாக அழைக்கப்பட்டிருந்தால், it's going to be a real toiling of fruitfulness. அது நிச்சயமாகவே மிக கடினமான கனியுள்ள ஒரு பிரதிபலனுக்கான ஒரு உழைப்பாய் இருக்கும். I want every eyes to be closed. எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Let us come together and pray now. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். That you say, Lord, give me the heart of a shepherd. ஆண்டவரே, ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தை எனக்கு தாரும். Lord, let me be truthful to my calling. ஆண்டவரே, என்னுடைய அழைப்பிற்கு நான் உண்மையுள்ளவனாய் இருக்க எனக்கு உதவி செய்தருளும். You brought me into this holy nation. ஆண்டவரே, இந்த பரிசுத்த தேசத்திற்குள்ளாக என்னை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். You brought me into the kingdom of priests. ஆண்டவரே, இந்த ஆசாரிய ராஜ்யத்துக்குள்ளாக என்னை நீர் அழைத்திருக்கிறீர். Lord, I really want to see that the church grows. ஆண்டவரே, உண்மையாகவே உம்முடைய சபை வளருவதை நான் காண விரும்புகிறேன். Whether you are a believer, a co-worker, pastor, senior pastor, I just don't care. நீங்கள் ஒரு விசுவாசியோ, ஒரு மேய்ப்பனோ, தலைமை போதகரோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. Every one of us is called. நாம் எல்லாருமே தேவ பிரசன்னத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தான். Everyone is called. எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். Every one of us is called. எல்லாருமே தேவ பிரசன்னத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தான். And we have to be truthful to our calling. நிச்சயமாகவே நம்முடைய அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We have to be truthful to our calling. நம்முடைய அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Be concerned about one another. நம் ஒருவரை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Pray for one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். Love one another. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். Admonish one another. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். And you know, all these one another verses in the New Testament. புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஒருவருக்கொருவர் வசனங்கள் எல்லாமே this is being practiced, this must be practiced inside the church of Jesus. இந்த ஒருவருக்கொருவர் வசனங்கள் எல்லாமே சபைக்குள்ளாக நாம் நடைமுறைப்படுத்தும்படியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And this is the reason why God has brought you into the church of Jesus. இந்த காரணத்திற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சபைக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். So this evening God is giving us yet one more opportunity. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். Let us come to the Lord's Supper. நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து வரலாம். Let us really say, Lord, cleanse me now. ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் என்று சொல்லுவோம். Cleanse me once again. ஆண்டவரே, ஒரு விசையாய் கூட என்னை சுத்திகரியும்.
I want to be close to you. ஆண்டவரே உமக்கு அருகாமையில் நான் இருக்க விரும்புகிறேன். I want to be in an intimacy with you. ஆண்டவரே உம்மோடு கூட நான் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன். I want your revelation. I need your anointing. ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடும் உம்முடைய அபிஷேகமும் எனக்கு தேவை. Without your anointing, I can do nothing. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில எதையும் நான் செய்து முடிக்க முடியாது. As we kneel down in the presence of God, தேவ பிரசன்னத்திலே நாம் முழங்கால் படியிட்டு இருக்கும் பொழுது Pastor Silveraj will lead us through the service now. பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் ஆராதனைக்குள்ளாக நம்மை நடத்துவார்கள்.